ஓகே ப்ரோ. கிளாஸ் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மட்டும் சொல்ற மாதிரி இப்போ நான் எடுத்தேன்னு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐஆர்எல் பார்க்க கத்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஐ எடுத்தா ஒரு ஐஆர்எல் வரணும். அதாவது ஒரு ஐஆர்லோ இஆர்எல்ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துட்டா உங்களுக்கு மார்க்கெட் வந்து எஃபிஜின்ற ஒரு பாயிண்ட் இருந்தால் அந்த எஃபிஜி பாயிண்ட்டுக்கு வரணும். அதே மாதிரி தான் ஒரு எஃபிஜி பாயிண்ட் ஐஆர்எல்னு சொல்றோம். அந்த ஐஆர்எல் வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்தா உங்களுக்கு மார்க்கெட் பை ஆகும். இல்ல உங்களுக்கு அது பிரீமியம்ல இருந்தா மார்க்கெட் செல் ஆகும். அது எங்க போகும்னா திருப்பி ஒரு இஆர்எல் போகும். இந்த கான்செப்ட் தான் மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு இந்த எஃபிஜி டேப் ஆயிருக்கு, மார்க்கெட் மேல போயிட்டு இஆர் எடுத்திருக்கு, திருப்பி கீழே வந்திருக்கு, திருப்பி வந்து இந்த இடத்துல எந்த ஒரு டார்கெட்டுமே இல்ல, ஒரு ஐஆர்ல எதுவுமே இல்ல. ஆனா ஒரு கன்சல்டேஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுது. அங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் இந்த மைன்யூட்டா இந்த இடத்துல பண்ணிருப்போம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி லிக்விடிட்டி ஸ்வீப் வந்து எல்லா இடத்துலயும் இருக்குமானா கிடையாது, இருக்காது. ஒரு சில இடத்துல இருக்காது. இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கு. அப்போ வந்து 4 ஹவர் தான் உதவும். அப்போ 4 ஹவர்ல போயிட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பாக்குறீங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. பார்த்தா என்ன ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி போகுது, இப்படி 50% வரல, ஒரு வாட்டி வந்துட்டா மறுவாட்டி வந்து இங்க இருந்து போயிடுது, திருப்பி திடீர்னு இதை உடச்சிட்டு போகுது. ஆனா மார்க்கெட் வந்து பையில தான் ப்ரோ போகுது, நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அங்கதான் உங்களுக்கு வந்து பிடிஆர்எஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். எங்கெங்கெல்லாம் என்ட்ரி போட போறீங்கன்ற கான்செப்ட் ஒர்க் ஆகும். அந்த என்ட்ரிஸை வந்து ஒரு 4 ஹவர் கேண்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் ஆகிற வரைக்கும் உட்காந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 15 மினிட்டுக்கு வரணும். ஓகேயா, அதுதான் கிளாஸா பார்க்க போறீங்க. சரியா, இப்போ ஒரு டைரக்ஷன்ன்றது புரிஞ்சுட்டு இருக்கும் எந்த மாதிரிலாம் போகுதுன்னு சொல்லிட்டு. அதை சப்போர்ட் பண்றதுக்கு பிடிஆர்எஸ் இருக்கும். அந்த பிடிஆர்எஸ் இன்ட்ராடே ட்ரேடரா நீங்க மாத்த போறீங்க. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல இருந்து இங்க மேல புஷ் ஆனது உடனே போயிடுச்சு. இது வந்து ஈஸியான டே. ஓகே, எதுக்காகனா இங்க டக்குன்னு ஒரு கான்செப்ட் இன்க்ளூட் பண்ணலாம். இது ஹெச்ஆர் மார்க்கெட், ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி, டவுன் ட்ரெண்ட் லிக்விடிட்டி இப்போ நல்லா போகுது. ஓகே, இந்த மாதிரிலாம் யோசிச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நான் ரொம்ப 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 ஐசிடி கான்செப்ட்ஸை சுருக்கி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எப்படிலாம் ட்ரேட் பண்ணணும்னு. இந்த ஹெச்ஆர் சொல்லி கொடுன்னு நான் சொல்றேன். இங்க வந்து இஆர்எல் ஒன் டேல மார்க் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் போயிட்டு உங்களுக்கு அதை கிளீன் பண்றது தாண்டது 15ஆம் தேதி ஜூலை 2:30 மணிக்கு போகுது. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து செல் ஆகணும்னு ஒரு முடிவு பண்றீங்க. ஓகே, செல் ஆகணும்னு முடிவு பண்றீங்க. இந்த இடத்த பாருங்க. நான் இங்க இருந்து உங்களுக்கு என்ட்ரி காமிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு 1 ஹவர்ல போவேன். 1 ஹவர்ல போயிட்டு நான் பாக்குறேன். ஓகே, 1 ஹவர்ல போயிட்டு பார்க்கும்போது எனக்கு டைம் வந்து கரெக்டா அது வந்து ஒரு 2:30 மணி 3:30 மணிக்கு தான் வந்து மார்க்கெட் தூக்குது. ஸோ 3:30 மணிக்கு மார்க்கெட் தூக்கிட்ட அப்புறம் எனக்கு வந்து இன்ட்ராடே தான் நான் ட்ரேட் எடுக்கிறது. நான் ஈவினிங் தான் வரப்போறேன். இப்போ இந்த 1 ஹவர்லன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இல்லை ப்ரோ. இந்த இடத்துல ஒரு எஃபிஜி இருக்கு. இந்த எஃபிஜி எடுக்கக்கூடாது ப்ரோ. ஏன்னா ஒரு இஆர்எல் மார்க்கெட் கலெக்ட் ஆயிடுச்சு. இஆர்எல் மார்க்கெட் வந்து கலெக்ட் ஆன பிறகு செல், அதாவது ஐல கலெக்ட் ஆனா அடுத்து செல்லு தான் வரணும்னு தெரியுது. அப்போ இங்க 1 ஹவர் எஃபிஜி இருக்குன்னா எதுக்கு தேவையில்லாம எடுக்கணும்? ட்ரெண்ட் இப்போ முடிவு பண்ணிட்டேன் இஆர்எல் கலெக்ட் ஆயிடுச்சுன்னு. அந்த எஃபிஜி எடுக்கக்கூடாது. அந்த எஃபிஜி நான் எடுப்பேன், பரவாயில்ல இப்போதைக்கு பை ட்ரெண்ட்ல தானே இருக்கு, இன்னும் செல்லுக்கு வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்லயே மாறலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமாக 15 மினிட் போயிட்டு இந்த ட்ரேட் பண்ணும்போது தான் அந்த 1:2ன்றத ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். பயங்கர ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். புக் ஆயிடுச்சா வந்துடணும். ஓகே, மொத்த நேரத்துல வந்து ஏன் ஃபாலோ பண்ண வேணாம், அப்படியே போகுன்றது நான் சொல்றேன். ட்ரெண்ட் கண்டுபிடிக்கும் போது மார்க்கெட் உங்களுக்கு நல்லா அப்படியே போகும், ஃப்ளோவா போகும். ட்ரெண்ட் இல்லாத போது மார்க்கெட் ஒன்றுத்தையும் போகாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து மார்க்கெட் ஆக்ட் ஆயிட்டு மேல போகுது. இங்க இருந்து எவ்வளவு மேல போகுது. இந்த மாதிரி வந்து மேல போறதுக்கு காரணம் டார்கெட் கிட்ட இருக்கும்போது நல்லா புஷ் கொடுக்கும் மார்க்கெட். புஷ் கொடுத்து உங்களுக்கு நல்லா போயாச்சு. போயிட்டு உங்களுக்கு ரீச் பண்ற வந்து 3:45 ரீச் ஆயிட்டு உங்களுக்கு இஆர்எல் ரீச் ஆயிட்டு செல் ஆகணும்னு வந்து 15 மினிட்ல வந்து பாக்குறீங்க. உங்களுக்கு நியூயார்க் ஓப்பன் ஆகுது ப்ரோ, எதனா இருக்கா? எதுவுமே இல்ல. தெரியுதா? எதுவுமே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கன்சல்டேஷன் ஆகுது. எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு சில வீடியோஸ்ல, ஒரு பெரிய டார்கெட் அது 4 ஹவரோ 1 டேவோ ஒரு டார்கெட் ரீச் ஆகுதுன்னா மார்க்கெட் வந்து அடுத்தது லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்சல்டேட் பண்ணாதான் ரெடியா இருக்கும். அந்த மாடல் தான் எம்எம்எக்ஸ் மாடலாவும் நீங்க பாப்பீங்க. கண்ணில் எம்எம்எக்ஸ்எம்மா பார்த்தா எம்எம்எக்ஸ்எம்மா தெரியும், ஐஆர்எல் இயர்லாம் பார்த்தா ஐஆர்எல் இயர்லாம் தெரியும். இல்ல பிடிஆர் டு பிடிஆர்ஏவா பார்த்தா பிடிஆர் டு பிடிஆர்ஏவா மட்டும் தான் தெரியும். நீங்க வியூ பண்றதுக்கு தான் எல்லா வீடியோவும் பார்த்தாதான் உங்களால வியூ பண்ண முடியும்னு சொல்றது. இப்போ 1 டே இயர்ல ரீச் ஆன பிறகு மார்க்கெட் எப்படி இருக்கு? அன்னைக்கு எதுவுமே இல்ல, ரொம்ப மந்தமா இருக்கு. உங்களுக்கு செஷன் ஓப்பன் ஆயிட்டு ஒண்ணுமே தரல. ஓகே, இப்போ இதுவே வந்து உங்களுக்கு இது ஓப்பன் ஆயிட்ட பிறகு, சாரி இந்த இடம் வந்து க்ளோஸ் ஆயிட்ட பிறகு பாருங்க, மினிமம் வந்து ஒரு 1 டே கழிச்சு உங்களுக்கு எல்லா என்ட்ரிஸும் பக்காவா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டார்ட் ஆகிற டேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே தான் இருக்கும். எதுக்காகனா அன்னைக்கு தான் எக்கனாமிக்கல் டேட்டாலாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான வீடியோ நான் கிளியரா தரேன். ஸோ ப்ராபபிலிட்டி டேஸ்னா டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த டேஸ்ல தான் வந்து உங்களுக்கு நல்லா மார்க்கெட் ஒரு மூவ்ஸ்லாம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள்லாம் ரெடி பண்ணி வைப்பான். ஃப்ரைடே, மண்டே எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சல்டேட் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். இது வந்து மண்டே போயிட்டு ரீச் ஆகுது. ஒன்னு தான் நான் சொல்றேன். தெரியுதா? அந்த ப்ரொஃபைல் வந்து போயிட்டு ரீச் ஆகும்போது
உங்களுக்கு மண்டே ப்ரொஃபைலோட ஆட் ஆயிடுது. உங்களுக்கு என்ன ஆகுது? கன்சல்டேட் ஆகுது. அது முன்னாடி செஷன் தான் இருக்கு, நல்ல எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் யோசிக்கணும். என்னடா இவ்வளவு நேரம் இதே எடுத்திருக்காரு, ட்ரேட் எடுக்கலையான்னு யோசிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக்லாம் புரிஞ்சாதான் ஏன் அங்க வந்து ட்ரேட் எக்ஸ்பென்ஷன் ஆச்சு, ஏன் அங்க ட்ரேட் எக்ஸ்பென்ஷன் ஆகல, அது எல்லாமே புரியும். இல்லைன்னா ஒன்னுத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. இப்போ லண்டன்ல வந்து 60 பிப் மேல போகணும்னு சொல்லியிருப்பேன். இதை பாருங்க எவ்வளவு போயிருக்கு, 321 போயிருக்கு, 32 பிப் தான் போயிருக்கு. அப்ப பிரச்சனை இல்லை, 60 மேல தான் போகக்கூடாது. ஆனாலும் கன்சல்டேட் ஆகுது. இப்போ இந்த இடத்துல என்ன கிரைட்டீரியா உதவும்? ஒரு இஆர்எல் அதுவும் ஒன் டேல மார்க்கெட் கரெக்ட் ஆயிருக்கு, அப்போ அங்க கன்சல்டேட் தான் ஆகும். இதான் வந்து நிஜம். இப்போ இது வந்து மண்டே வந்து இந்த செஷன் தானே கன்சல்டேட் ஆகுது, இந்த செஷன் நல்லா தானே போயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ரீசன், ஃப்ரைடே உங்களுக்கு நடக்க வேண்டியதை பண்ணாம மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா மண்டே வந்து எதனா ஒரு ப்ரொஃபைல் வைக்கும். அந்த ப்ரொஃபைலே கிடையாது, இன்ட்ராடே ப்ரொஃபைலே கிடையாது. ஆனா மண்டே நிறைய லோ ஆஃப் த டேஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க. காரணம் ஃப்ரைடே பாருங்க, ஃப்ரைடே மார்க்கெட் சாட்டர்டே காமிக்கும் மிட் நைட்ல, அது ஃப்ரைடே மார்க்கெட். இது ஃப்ரைடே மார்க்கெட் இவ்வளவு கிட்ட போயிட்டு இந்த டிஓ ரீச் ஆக முட்டாச்சு. அப்போ மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணோடனே நீங்க தாராளமா இங்க வந்து பை அடிக்கலாம். எப்படி உங்களுக்கு என்ட்ரி கிடைக்குதோ இங்க இருந்து தாராளமா நீங்க பை அடிக்கலாம். 5 மினிட் கேன் நான் வருதான்னு பாக்குறேன், ஏன்னா இங்க என்ட்ரி இருக்கு, நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் டியூட் எப்படியோ உங்களுக்கு லக்கு கரெக்டா வந்துருச்சு, அந்த இடம் வரையாவது வந்துருச்சு. ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு என்ட்ரி. எனக்கு வந்து ஃப்ரைடே அப்ஜெக்டிவ் வந்து ரீச் ஆகல, இந்த இடம் போய் ரீச் ஆகல. இப்போ மண்டே ஓப்பன் ஆயிடுச்சு, மண்டே ஃப்ரைடே அப்ஜெக்டிவ் வந்து ரீச் ஆகல, பிரைஸ் ஆக்ஷன் சப்போர்ட் ஆகுது. அதாவது உங்களுக்கு தேவையான அந்த பை கிரைட்டீரியா கிடைக்குதுன்னா போயிட்டு தாராளமா ரீச் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன், எந்த ஒரு ஐஎல் டைம் பீடியஸ் இல்ல, நீங்க பாத்துருப்பீங்க, லோ டைம் ஃப்ரேமே வந்துட்டேன். இப்படிதான் வந்து ஒரு மார்க்கெட்டை நான் அனலைஸ் பண்ணி வரது. சிம்பிளா உங்களுக்கு சொல்ற மாதிரி ஏஎம்டி எடுத்துப்பேன். ஏஎம்டி எடுத்துக்கிட்டு ஒரு 9:30 ஓப்பன் கேண்டில் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, 15 மினிட்ல மார்க் பண்ணுவேன். நான் வந்து 5 மினிட் வந்தனால இங்கே மார்க் பண்ணிட்டேன். இது வந்து 9:30 ஓப்பன், நான் வந்து பை டேல இருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் அந்த 9:30 ஓப்பன் எடுக்கும் போது நான் பை டேல இருந்தா கீழே போறேன், செல் டேல இருந்தா மேலே போறேன்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் பை டேல தான் இருக்கேன், மேலே போய் ரீச் ஆக போறதுக்கு. அதனால எனக்கு கீழே வந்தாச்சு. ஓகே, PO3 படி மேனிபுலேஷன் ஆயிடுச்சு. 9:30 ஓப்பன் மார்க் பண்ண உடனே எனக்கு சுத்தி பாருங்க, கன்ஃபார்மா அக்யூமுலேஷன் எதாவது நடந்திருக்கும், ஒரு மேனிபுலேஷன் கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன். இப்போ இது ஃபுல்லா அக்யூமுலேஷன் தான் இருக்கு. ஓகே, இங்க வந்து நீங்க மார்க் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அக்யூமுலேஷன் தான் இருக்கு. இப்போ மார்க்கெட்டிங் கீழே வருது, இதையும் தாண்டி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தாண்டி வருது. ஏன்னா இதெல்லாமே வந்து ஓவரால் லிக்விடிட்டி தான். வந்துட்டு இங்க நல்லா பாருங்க, ஜஸ்ட் இங்க வந்து என்ட்ரி நீங்க தேட போறீங்க எப்பனா 11:30 மணி தான் சார்ட் உள்ள வரணும். ஓகே, 11:30 மணி உள்ள வாங்க. சொன்ன மாதிரி இதை பாத்தீங்களா, ஒரு 11:45 இருந்து மார்க்கெட் அடிச்சு இறக்குறானுங்க. 11:30 அப்புறம் தான் மார்க்கெட் அடிச்சு இறக்கிட்டான். அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கும் ஒரு ஏஎம்டி எல்லாம் மார்க் பண்றதுக்கு. உள்ள வந்துட்டீங்க, கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. இங்க வந்து இந்த லோ இருக்கு, இவ்வளவு நேரம் இந்த லோ வந்து மார்க்கெட் வந்து எடுக்கல, இப்ப டக்குன்னு எடுக்கிறான். அப்போ இன்னொரு லோ வைக்கிறான். இப்போ இதான் ஐ, இந்த ஐய போய் எடுக்கிறானா மைன்யூட்டா பாத்தீங்கன்னா எடுப்பான். ஒரு நிமிஷம், இந்த மாதிரிலாம் நடக்கும். இதனால தான் இந்த மாதிரி கஷ்டமான என்ட்ரில வந்து காமிக்குது. இந்த ஐய போயிட்டு இந்த விக் எடுக்குது. ஓகே, விக் எடுத்தாலே போதும் லோ டைம் ஃப்ரேம்ஸ்ல. ஏன்னா உங்களோட டார்கெட் ஹையர் டைம் ஃப்ரேம்ல கரெக்டா இருக்கணும். அப்பதான் லோ டைம் ஃப்ரேம்ல இந்த மாதிரி நடந்தாலும் நீங்க தைரியமா எடுக்க முடியும். ஹையர் டைம் ஃப்ரேமே வந்து அரைகுறையா இருந்தா ஒன்றுத்தையும் பண்ண முடியாது. சிம்பிளா இங்க இருந்து ஏஎம்டிக்கான ஏ எடுத்தாச்சு. ஏ எடுத்து கீழே வந்து மேனிபுலேஷன் ஏக்கும் பண்ணியாச்சு. PO3 மேனிபுலேஷன் நடந்தாச்சு. கரெக்டா லண்டன் கில் ஜோன்ல உங்களுக்கு ஒரு எம்எஸ்எஸ் பை சைட்ல கொடுத்தாச்சு. இந்த எம்எஸ்எஸ் கொடுக்கும் போதே உங்களுக்கு எஃப்இஜி இருக்குது. இதான் சொன்ன, எம்எஸ்எஸ் இருக்கும் போதே ஒரு பிடிஆர் வந்து கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த பிடிஆரை மார்க்கெட் டேப் பண்ணியாச்சு. டேப் பண்ண டைம் 1 மணி. ஓகே, நான் வந்து இங்க லாங் பொசிஷன் பாக்ஸ் போடுறேன். பொசிஷன் பாக்ஸ்லாம் போடுறதுல மேட்டர் இல்லை, அதுக்கெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. வேணும்னா டூல்ஸும் எடுக்கணும்னா நான் எடுக்கிறேன். ஓகே, $37 எனக்கு எஸ்எல் வரும் ஒரு லாட் போட்டேன். அந்த லாட்னா நான் சொல்றேன், பெரிய விஷயம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் இங்க இருந்து இது வரைக்கும் மினிமம் வந்து 1:2 ப்ரோ. ஃபர்ஸ்ட் 1:2. ஓகே, அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சப்ப நம்ம அனலைஸ்ல ஈஸியா அடிச்சிடும். இங்க வைக்கிறீங்க 1 டே இஆர்எல் டார்கெட்டை, உங்களுக்கு வருது 1:7.7. ஃபேன்சியான ரிஸ்க் ரிவார்டு கிடைக்குது, அதை பத்தி நான் சொல்ல வரல. இங்க எனக்கு ரிஸ்க் ரிவார்டு தேவையில்லை, எனக்கு தேவை மார்க்கெட். உங்களுக்கு புரிஞ்சுதா? ஐஆர்எல் கிட்டாக போய் மார்க்கெட் நிக்க போகுது. ஓகே, நிக்கிற இடத்துல நான் 4 ஹவர் பார்த்தேன், 1 ஹவர் பார்த்தேன், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு மார்க்கெட்ல எனக்கு எதுவும் புரியல. ஆனா ஒண்ணு ஃப்ரைடே போயிட்டு மார்க்கெட் ரீச் ஆகல. சரி, மண்டே அந்த மார்க்கெட் போயிட்டு அந்த இயர்ல ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப என்ன பண்ணலாம், பை பிரைஸ் ஆக்ஷன் இருந்தா கில் ஜோன்ல நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சா எடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரேன்.
4 ஹவர் பிடிஆர் எதுவும் கிடையாது, 1 ஹவர் பிடிஆர் எதுவும் கிடையாது. ஒன் டேல மட்டும் எனக்கு தெரியுது பிடிஆர் போய் ரீச் ஆகிற டார்கெட் எங்க இருக்குதுன்னு. அது பை சைட்ல வந்துட்டேன் 15 மினிட்டுக்கு. அங்க ஒரே ஒரு எக்ஸ்பென்ஷன் மட்டும் தான் இருந்தது. ஸோ லைவ்ல எப்படி பார்ப்போம்னா மார்க்கெட் இந்த மாதிரி ஓப்பன் ஆயிட்டு உங்களுக்கு 9:30 ஒரு பிடிஓ அதாவது டிடிஓ மார்க் பண்ணிட்டு அக்யூமுலேஷன் இருக்கா, மேனிபுலேஷன் இருக்கா, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், நீங்க எந்த இடத்த நோக்கி போகணும்னு நினைக்கிறீங்க, பை நோக்கி போனா பை மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட், செல்லுனா செல்லுக்கு எம்எஸ்எஸ் வச்சுட்டு ஒரு பிடிஆர் இருக்கா, அது எல்லாமே வந்து உங்களுக்கு கில் ஜோன்ல இருக்கலாம், அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா எப்பவுமே 90% கில் ஜோன்ல தான் இது எல்லாமே ஃபார்ம் ஆகும். இல்ல நான் கூட பரவாயில்ல, என்ட்ரி டேப் ஆகுற டைம் 12 to 3 இருக்கணும், அந்த டைமிங்ல இருக்கணும். 11:30 மணிக்கு ஆனாலும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஈவினிங்னா ஒரு 6 to 9 இருக்கணும். 5:30 மணிக்குள்ள நீ 5:30 மணில இருந்து எடுத்தாலுமே பிரச்சனை இல்லை. இப்ப இதான் நான் சொல்ல வரது. ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆரே வந்து எங்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எனக்கு 4 ஹவர் 1 ஹவர் இல்லைனாலும் ஒரு 5 மினிட்ல உங்களுக்கு எடுத்த ஏஎம்டி கான்செப்ட் டிடிஓ படி வச்சு மார்க்கெட்டை முடிச்சாச்சு. இதுலதான் உங்களுக்கு மார்க்கெட் கம்பைன் பண்றதுக்கு இவ்வளவு தெரியணும், அதனால தான் எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்றது. ஒரு இன்ட்ராடே ப்ரொஃபைல் கம்பைன் பண்ணேன், ஒரு ஒன் டேல ஐஆர்டிஆர் கம்பைன் பண்ணேன், ஒரு ஏஎம்டி பண்ணேன், ஒரு பிஓ3 பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்ன்றது ஒரு நார்மலான ஒரு இதுதான், அது இல்லை என்ட்ரி எடுக்க முடியாது. ஒரு எஃப்இஜி தெரியுது, பண்ணியாச்சு, கில் ஜோன் பார்த்தாச்சு, மார்க்கெட்டு கரெக்டா உங்களுக்கு போய் ரீச் ஆயாச்சு. ரீச் ஆயிட்டு சொன்ன மாதிரியே கன்சல்டேஷன் பண்ணுது. இங்க என்னடா இப்படி இறங்கி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நைட்டு, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை 10 மணிக்கு. ஸோ எனக்கு தேவையான என்ட்ரி கிடைச்சதா இல்லையா? புரியுதுங்களா இப்போ உங்களுக்கு? புரியுது ப்ரோ. ஏன்னா நான் உங்களுக்கு இங்க எந்த விதமான டைம் ஃப்ரேமோட மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை வரையவே இல்லை. ஐயரை லோவரை உட்காந்து வரீங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை, எதுவுமே நான் பார்க்கல. எனக்கு தேவை பயாஸ் தெரிஞ்சிச்சு, பயாஸ்னா டைரக்ஷன் தெரிஞ்சாச்சு, ஹையர் டைம் ஃப்ரேம்ல தெரிஞ்சாச்சு. அதான் நீங்க மெயினா நோட் பண்ணணும். ஓகேயா? அதை நீங்க பண்ணிட்டாதான் உங்களால லோவர் டைம் ஃப்ரேம்ல எம்எஸ்எஸ் வைக்குது கில் ஜோன்னு சொல்லிட்டு நம்பி எடுக்க முடியும். இல்லைன்னா நீங்க எதை எடுப்பீங்க, எந்த பக்கம் டைரக்ஷன் போவோம் அதுவே உங்களுக்கு தெரியாம போயிடுமே. இதுதான் ரூலே. மற்றபடி நீங்க வந்து எல்லாத்துலயும் வரையணுன்றதுக்கு அவசியமே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி நான் உங்களுக்கு ஃபுல்லா எடுக்கிறேன், எடுக்கும்போது நல்லா புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஜஸ்ட் சும்மானா ப்ரோ, நெக்ஸ்ட் சும்மானா போயிட்டு பாக்குறீங்க அன்னைக்கு வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒன் டேலாம். மற்றபடி உங்களுக்கு என்ட்ரி தெரிஞ்ச அப்புறம் நீங்க ஒன் டே டெய்லி போய் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. சும்மா போயிட்டு பாருங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு, இந்த மாதிரி டேப் ஆயிட்டு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச டே ஒரு மாதிரி செல்லாக தான் முடிஞ்சிருக்கு. நீங்க பண்ணது பை என்ட்ரி, ஆனா முடிஞ்ச டே வந்து செல்லாக தான் முடிஞ்சிருக்கு, நைட்டு போய் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இஆர்எல் கம்ப்ளீட் ஆன பிறகு செல்லாக நீங்க ட்ரை பண்ணுவீங்க. இந்த ஐஆர் வரைக்கும் செல் ஸ்ட்ரக்சர் எங்க கிடையாதுன்னு பார்க்கலாம். இங்க இருந்து திருப்பி பை தானே இருக்கு, இங்க இருந்து செல்லு தானே இருக்கு. அப்ப இந்த 2 நாள்லாம் ப்ரோ பண்ணி நிறைய பேர் டவுட் இருக்கும். 4 ஹவர் போறேன். சும்மா 4 ஹவர் போயிட்டு ஏன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போவோம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இங்கே தானே மார்க்கெட் முடிஞ்சுது. மண்டே மார்க்கெட் முடிஞ்சுட்டு டியூஸ்டே மார்க்கெட்லாம் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, டியூஸ்டே மார்க்கெட் எனக்கு வந்து 2:30 மணி கேண்டில் தேவையில்லை, 6:30 மணி கேண்டில் தேவையில்லை, 10:30 மணி கேண்டில் தான் நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா 10:30 to மதியானம் 2:30 வரையும் போகுது. ஸோ அங்கே தான் எனக்கு தேவை. இப்போ இவங்களை வந்து நான் உங்களுக்கு எங்கன்னா பிடிஆர் இருக்கா பிடிஆர் இருக்கான்னு பார்க்க சொல்லுவேன். ஓகே, பிடிஆர் இங்கே இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை. பைக்கு இல்லை, செல்லுக்கோ எந்த விதமான எஃப்யூஜஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கல. இங்க நம்பிட்டு மார்க் பண்ணிருக்க தேவையில்ல ப்ரோ. ஏன்னா நம்ம பார்க்க போற பயாஸ் பையே கிடையாது. நிறைய பேர் டவுட் வரும், இங்க இருக்க ஏன் மார்க் பண்ணலன்னு. நம்ம செல்லு தான் மார்க் பண்ண போறோம், செல்லுக்கு எதுவுமே கிடையாது. ஓகே, இதுதான் வந்து அனலைசிஸே. நான் ஃபர்ஸ்ட் தெரியணும் பையா செல்லான்னு. இப்போ வந்து செல்லுக்கு மார்க் பண்ண போறோம், செல்லுக்கு வந்து எதுவுமே இல்லை. சந்தோஷம். 1 ஹவர் போறேன். டேட் எப்போ? 16ஆம் தேதி. 1 ஹவர் போறேன் ப்ரோ. 1 ஹவர் போயிட்டு பார்க்கும்போது டியூஸ்டே தானே பார்க்கணும். ஆமா, டியூஸ்டே எங்க? டியூஸ்டே ஏதோ இங்க இருக்கு 10:30. இந்த 11:30 கேண்டில் இருந்து பார்க்கலாம். ஓகே, இந்த 11:30 கேண்டில் இருந்து எனக்கு என்ன செல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல என்ன கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. போயிட்டு இதை மார்க் பண்றவங்க மார்க் பண்ணலாம் தாராளமா. இந்த இடத்த வந்து எல்லாருமே மார்க் பண்ணிடுவேன், ஏன்னா தெளிவா இருக்கு. ஓகே, இஆர்எல் கலெக்டடு, மார்க்கெட் கீழே வந்து இந்த லோலாம் வந்து எடுக்கிறதுக்கு லிக்விடிட்டிலாம் நல்லாவே இருக்கு டார்கெட். ஸோ உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுறீங்க, நானும் அதான் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த 11:30 வரைக்கும் மார்க்கெட் நடக்குது. ஓகே, பக்காவா இருக்கு. இங்க ஒரு எஃப்ஐஜி இருக்கு, மார்க் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆக்ட் ஆகுதான் பார்த்துட்டு மார்க் பண்ணுவோம். ஓகே, இங்க வந்து மார்க் பண்றோம். துல்லியமா கிட்ட வந்து மிஸ் ஆயிருக்கா? இந்த லெக்ல வேற என்ன பீடியா இருக்கு, நேரம் கொஞ்சம் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம்.
பிரேக்கரா ப்ரோ? ஆமா, அதுக்கு தான் இந்த ஏரோ அங்க எடுத்தாந்து நிக்கிறேன். பிரேக்கர். கண்டுபிடிச்சிங்களா? இங்க இருக்கக்கூடிய பிரேக்கர் வந்து ரியாக்ட் ஆகும் bro. இதுதான் ப்ரோ வந்து நீங்க பார்க்க வேண்டிய விஷயமே. ஓகேயா? ரியாக்ட் ஆகிறது பாருங்க நைட், அதாவது 5:30 மணிக்கு. ஒரு இடமே புரியல உங்களுக்கு. உங்களுக்கு இப்படிதான் நான் ரீஃபைன் பண்ணி எத்தாரேன். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் வந்து தெளிவா புரியும். இன்னும் இந்த இடத்துல என்னால எக்கச்சக்கமா சொல்ல முடியும். சொல்றேன், முடிஞ்ச அளவு கவனிங்க. இது ரெக்கார்டிங் தானே, சொல்றேன். என்ன தெரியுமா? இது வந்து ஒரு ஏஎம்டி மேனிபுலேஷனை போட்டு கீழே வந்துட்டான். ஓகே, ஏ, இது எம், இது டி, இது திருப்பி ரீடிஸ்ட்ரிபியூஷன். அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்ல பிடிக்க முடிஞ்சா பிடிக்கலாம், இல்லைன்னா திருப்பி அங்க எதனா ஒரு பீரியட் இங்க வைக்கிற இடத்துல ஃப்ரீயா வந்ததுன்னா திருப்பி போய் தொட்டு வரும்ல. இப்போ புரியுதா எப்படி மார்க்கெட் புரியுதுன்னு? ஏ, எம் செல் ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கேன். அதனால ஏஎம்டி வந்து பக்காவா நான் பார்க்க கத்துக்கினேன். எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைச்சாச்சு, I2 லோ கிடைச்சாச்சு, ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய எஃப்இஜி மார்க் பண்ணிட்டேன். ஏஎம்டி ரீடிஸ்ட்ரிபியூஷன் திருப்பியும் போய் தொட்டு வருது. அந்த இடத்துல எஃப்இஜி மார்க் பண்ண, பிரேக்கர் பிளாக் பண்ண, பக்காவா இருக்கா? இப்போ நான் திருப்பி இதை வந்து என்ன தேதி இது, 16ஆம் தேதி ஜூலை 15 மினிட் நான் போறேன் பாருங்க. ஏன்னா அங்க லண்டன்ல எதுவுமே இல்லை, பார்த்தவங்களுக்கு தெரியும் அங்க லண்டன் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, லண்டன் வந்து மொத்தமா கம்முன்னு இருந்தான். இந்த பை சொல்லு ப்ரோனா தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரிலாம் வந்து சும்மா எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க ப்ரோ, யோசிங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டே வராது, சுத்தி போட்டாலும் வராது, ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களால. மார்க்கெட்டுன்றது யூஸே ஆகாம போயிடும் உங்களுக்கு. ஸோ எந்த பயாஸ்ல இருக்கீங்களோ அந்த பயாஸ்க்கான இம்பல்ஸை மட்டும் பார்க்க கத்துக்கோங்க. ஆப்போசிட்ல போயிட்டு இது வேணும் அது வேணும்னு யோசிச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் கத்துக்க முடியாது. இப்போ இங்க வந்தாச்சு ப்ரோ, பிரேக்கர் வந்து உங்களுக்கு டேப் ஆகிற டைம் பாருங்க 5:45. தாராளமா 5:30 நீங்க ட்ரேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இந்த டைம் ஃப்ரேம்ல பிரேக்கர் சொல்லு ப்ரோனா தாராளமா சொல்லலாம். பிரேக் பண்ற ஸ்ட்ரக்சர் இது. ஸ்ட்ரக்சர் எதை பிரேக் பண்ணுறோம், அந்த லெஃப்ட் சைட்ல தான் பிரேக் பண்ணுது, அங்க இருக்கிறது தான் பிரேக்கரு. 1 ஹவர்ல மார்க் பண்ணி ட்ரேட் பண்ணவங்களும் ட்ரேட் பண்ணலாம். இல்ல 15 மினிட்ல அப்போ போய் நான் பிரேக்கர் ஃப்ரெஷ்ஷா மார்க் பண்ணி தான் நான் ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலும் தாராளமா வந்து நீங்க பிரேக்கர் மார்க் பண்ணலாம். போயிட்டு தம்மா துணி இந்த கேள்ல மார்க் பண்ணக்கூடாது. இதுதான் பிரேக்கர். இந்த ஒரு பெரிய கேண்டில் இருந்து இது வரைக்கும் வருவீங்க, இதுதான் வந்து நீங்க பிரேக்கரா கம்பல்சரி மார்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு டேப் ஆயிட்டு மார்க்கெட் இறங்கிருக்கும். 1 ஹவர்ல பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கேண்டில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகே, டைம் ஃப்ரேம் கேண்டில் இந்த மாதிரி டவுட் வரும். ஆனா உன்னோட பிடிஆர் வந்து எல்லாமே கம்பைன் ஆகுதுல்ல, இது பேர் தான் ஹை ப்ராபபிலிட்டி. அந்த இடத்துலயே எல்லா பிடிஆரும் ஊறப்பட்டதெல்லாம் கம்பைன் ஆயிடும். 1 ஹவர் 4 ஹவர் எல்லாமே கம்பைன் ஆயிடும். அங்கிருந்து நீங்க ட்ரேட் எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் ஈஸியா கிடைச்சிரும். டார்கெட் எங்க ப்ரோ ஃபிக்ஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா தாராளமா வந்து ஒரு லோ ஒரு ஐயை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எதனா ஒரு லோ இல்ல ஐ, இல்ல 1:2 ஃபிக்ஸ் பண்ண தெரியுதா, அந்த 1:2 ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, அப்ப இங்க இருக்கு இது வந்து 109 எஸ்எல். இப்போ இது இறங்குந்து 307, கிட்டத்தட்ட 109ன்றது ஒரு 100 கூட வைங்களேன். 1:3 புக் ஆகுது. இது வரைக்கும் தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த லோ வரைக்கும் எல்லாரும் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு 1:2 கிட்ட போயிருக்கு. ஓகே, தாராளமா ஒரே ஒரு கேண்டில் விட்டுருந்தீங்கன்னா 1:2 ரீச். ஓகே, அப்படிதான் யோசிக்கணும். பக்காவா ரீச் ஆகுது. இதை நான் எடுத்துட்டு வந்தது எப்படி, இந்த ஒன் டேல போறேன், ஒன் டேல போயிட்டு எனக்கு இஆர்எல் ரீச் ஆகுதுன்னு தெரியுது. இந்த இஆர்எல் வந்து ரீச் ஆயிடுச்சு. அப்போ மண்டே ரீச் ஆயிருக்கு. ஆனா நான் மண்டே பண்ணது பை பண்ணேன், ஏன்னா அந்த ரீச் ஆகிற இடத்துல இருந்தாலும் நான் பை பண்ணேன். ரீச் ஆனதுக்கு மறுநாள் வந்து எனக்கு செல் ஆகணும்னு தெரியும். அப்போ நான் செல் ட்ரை பண்ணேன். டியூஸ்டே முடிஞ்சது, பையா முடிஞ்சிருக்கு. நான் அந்த நேரத்தில் எடுத்த என்ட்ரியை சொல்றேன் நான். ஸோ அந்த என்ட்ரி எடுக்கிறதுக்கு நான் மறுநாள் டியூஸ்டே போய் பார்க்கும்போது 4 ஹவர்ல எனக்கு எந்த விதமான செல் பிடிஆரும் சுத்தி இல்லை. ஸோ பிடிஆரே இல்லாத இடத்துல நான் என்ன பண்ண முடியும், 1 ஹவர் தான் போக முடியும். 1 ஹவரும் போறேன். 1 ஹவர் போகும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பிடிஆரே. ஓகே, இஆர்எல் கரெக்ட் பண்ணியிருக்கான், ஏ எம் டி கொடுத்துருக்கான், ரீடிஸ்ட்ரிபியூஷன் இது எதுவுமே தெரியல கூட பரவாயில்ல, ஏன்னா அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. போறேன், இந்த மாதிரி எனக்கு இங்க ஒரு எஃப்இஜி இருக்குன்னு தெரியுது, ஸ்ட்ரக்சர் ஐ ப்ரீமியம்ல. அங்க பிரேக்கர் இருக்கணும் தெரியுது. ஓகே, பிரேக்கர் எஃப்இஜி ரெண்டுத்தையுமே தான் நான் மார்க் பண்ணி வைப்பேன். புரியுதுங்களா? மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட் போயிட்டு இப்போ ஏஎம்டி கான்செப்டை நான் ஃபாலோ பண்ண போறேன். தாராளமா உதவும் ப்ரோ. ஏஎம்டி இல்லாம மார்க்கெட்டே கிடையாது. நான் சொல்றது நம்ம ரீட்டைலர்ஸ்க்கு, இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு சொல்ல நான். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டீங்க. வந்த உடனே உங்களுக்கு தெளிவாக 1 ஹவர்ல மார்க் பண்ணிட்டு வந்தது உங்களுக்கு 15 மினிட்ல கம்பைன் ஆகுது. அதே இடத்துல கம்பைன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பக்காவா அது தொடர டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இதுக்கு முன்னாடி தொட்டிருக்கோமே ப்ரோ நீங்க கேட்கலாம். 15 மினிட்ல தொட்டிருக்கு. எப்போ தொட்டிருக்குன்னா உங்களுக்கு மதியானமே 1:45 தொட்டாச்சு. அதுல இருந்து ஹோல்ட் பண்றவங்க ஈவினிங் வரையும் ஹோல்ட் பண்ணலாம். இல்ல 1 ஹவர், ஏன்னா இதெல்லாம் மாறும் ப்ரோ, அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் ப்ரோ. 15 மினிட் பிரேக்கர் மார்க் பண்ணி நான் அதில் தான் என்ட்ரி போடுவேன்றது அவங்க இஷ்டம். 15 மினிட்ல போய் நான் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நான் தான் என்ட்ரி போடுறது அவங்கவுங்க இஷ்டம். இதில் நான் வந்து கம்பல் பண்ண முடியாது. எது ப்ரோ ஹை ப்ராபபிலிட்டின்னு கேட்டாலுமே சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. ஓகே, யாருக்கு என்ன மாடல் வருதோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்.
நீங்க என்ன ப்ரோ பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, தாராளமா நான் மாத்தி மாத்தி பண்ணுவேன். ஒரு சில நேரத்துல 1 ஹவர்ல என்ட்ரி போடுவேன், ஒரு சில நேரத்துல 15 மினிட் என்ட்ரி போடுவேன். அது என்னோட சைக்காலஜி. ஓகே. இப்போ இங்க 1 ஹவர்ல என்ட்ரி போட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே தொட்டுரும். 15 மினிட்ல என்ட்ரி போட்டீங்கன்னா இங்க தொடும். இங்க எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு செஷன் வந்தா இதுக்கு முன்னாடி அந்த என்டர்ல வந்து பிடிஆர் தொட்டுட்டு அங்க கன்சல்டேட் ஆனா அந்த செஷனுக்கு வந்து கேண்டில் பாருங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே ஆரம்பிக்குது. தெரியுதா? இந்த ஒரு பாயிண்ட் நிறைய நான் நோட் பண்ணேன். அதெல்லாம் ஓனா என்னோட ப்ராக்டிஸ்ல கத்துக்கினது தான். இதெல்லாம் தொட்டு தான் நிக்குது. இப்படியே இறங்கலாம்ல, ஏன் இறங்கல? இதுதான் ஏஎம்டி இந்த இடத்துல. புரியுதா? இப்படிலாம் தான் மார்க்கெட்டை வந்து யோசிக்கணும். எப்படி அப்படிலாம் வளைச்சு வளைச்சு அடிக்க முடியுமோ அப்படிலாம் அடிக்கலாம் ப்ரோ. இது ஒரு ஏ. ஓகே, இது எம் என்ட்ரி. எம் வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. டி, அவ்வளவுதான். இங்க ரீடிஸ்ட்ரிபியூஷன் போய் நான் இந்த எஃபிஜில போடுவேன், இந்த பிரேக்கர்ல போடுவேன், இல்லை இதை வந்து நான் ஓபியா மார்க் பண்ணி போடுவேன். நான் டைம் பாருங்க, நைட் 12 மணி. இப்போல வந்து அவாய்ட் பண்ண கத்துக்கணும். தேவையில்லாம பண்ணக்கூடாது. ஓகே, எனக்கு தேவை இங்க ப்ராஃபிட் வந்ததா? எப்போ வந்தது? 6:30 மணிக்கே புக் பண்ணிட்டேன். செஷன் ஆரம்பிச்சு அப்பயே புக் பண்ணியாச்சு. இவ்வளவு பெரிய இம்பேலன்ஸுக்கு பேலன்ஸ் பண்ண மார்க்கெட் மேல போகும். நான் பை எடுப்போனா எடுத்துக்கோ, லாஸ் பண்ணிக்கோ, இல்லை ப்ராஃபிட் பண்ணிக்கோ, அது பிரச்சனை இல்லை. என் ட்ரெண்ட் இதான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்படிதான் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு தேவையானது கிடைச்சாச்சு. தாராளமா அந்த இஆர் முடிஞ்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? செல் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஓகே, ஆனா அங்க பை தான் இருக்கு. பாஸ்ட் மார்க்கெட் பார்த்துட்டு சொல்லிட்டீங்களா அப்புறம்னா? ஓகே, ஆமா பாஸ்ட் மார்க்கெட் பார்த்து தான் நான் சொல்றேன். ப்ரெசென்ட் மார்க்கெட்ல எப்படி பண்ணணுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது முடிஞ்சாச்சு. முடிஞ்ச பிறகு இது வரைக்கும் தானே டார்கெட் பண்றீங்க பாருங்க. 17 ஜூலை ஒன் டேல பாக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இயர்ல எடுத்தாச்சு, எனக்கு ஐஆர்ல வரும்னு தெரியாது. ஓகே, தெரியும். நெக்ஸ்ட் நான் வந்து பாக்குறேன். எனக்கு மார்க்கெட் காலையில இருந்து பார்த்தா இங்க இருக்கு. இப்படி வரலாம்ல, வரல. சரி, இதுதான் போகுது என்னதான்னு சொல்லிட்டு யோசிப்போம். 2:30 மணி தேவையில்ல, 6:30 to 10:30 தேவையில்ல, 10:30 மணி தான் நான் உள்ள போறேன். மேபி இங்க இவ்வளவு பெரிய கேண்டில் நியூஸ் இருந்தாலும் எனக்கு தெரியல, பார்க்கலாம். நம்மளோட வியூ சிம்பிள் ப்ரோ. இந்த கேண்டில் நடந்த வரைக்குமே இந்த 6:30 to 10:30 கேண்டில் முடிஞ்ச உடனே ஒரு 11 மணி போல நீங்க என்ன பார்க்கணும்னா, இங்க ஒண்ணுமே இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஒரு 1 ஹவர்ல போய் பார்க்கணும். ஜஸ்ட் அங்க எதனா இருக்கா, அதுக்காக திருப்பியும் மார்க்கெட் மேல போதா, லிக்விடிட்டிக்காக மேல போயிட்டு ஒரு பை அடிச்சுட்டு அப்புறம் செல் அடிப்பாங்க, எல்லாத்தையும் யோசிக்க தோணும் மண்டேல. ஓகே, அப்படி நான் 1 ஹவர்ல போகும்போது எனக்கு வந்து இதுலயே 9:30 ஓப்பனும் பாத்துக்கோங்க. சும்மா பாத்துக்கோங்க, பாக்குறதுனா பாத்துக்கோங்க. 9:30 ஓப்பன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்கேயே வந்து அக்யூமுலேஷன் தெரியுது இல்ல, பார்த்தா இங்கேயே அக்யூமுலேஷன் தாராளமா தெரியும். ஓகே, இந்த அக்யூமுலேஷன் தெரிஞ்சு பிரோஜனம் இல்லை. ஏன்னா எனக்கு மேல எந்த விதமான பிடிஆர்எஸ்மே இல்லை. அப்ப இந்த அக்யூமுலேஷன் தெரிஞ்சு ஒரு பிரோஜனமும் கிடையாது. அப்ப என்ன தான் பண்ண போது நான் யோசிச்சுட்டு இருப்பேன். 2 விதமான ட்ரேடர்ஸ் பண்ணுவாங்க. ஒன்னு, அந்த இடத்துல அவங்களுக்கு செல் என்ட்ரி இல்லைன்னா அன்னைக்கு ட்ரேடே போட மாட்டாங்க. கிடைக்கிற என்ட்ரி நான் ட்ரேட் பண்றேன்ப்பா, அன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்குதோ அதை நான் ட்ரேட் பண்றேன், அந்த பிரைஸ் ஒரு ஆக்ஷன் நான் ட்ரேட் பண்றேன் அப்படின்றவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியூனா அங்கதான் கிடைக்குது அதை ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அவனோட பயாஸ் பை செல்லு தான். ஆனா இங்க பையா இருக்குல்ல, அதுக்காக சொல்றேன். அவங்களுக்கு கிடைக்கிறத ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன கிடைக்குதுன்னா செல்லு கிடைக்கவே இல்லை, ஆனா பைக் வந்து அப்போதைக்கு மார்க்கெட் சப்போர்ட் ஆகுது. ஏன் சப்போர்ட் ஆகுது? இது வரைக்கும் மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருந்திருக்கு. நம்ம இஆர்ன்ற கான்செப்ட்ல நேற்று எனக்கு செல்லு கிடைச்சதுனால நான் லோவர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் போயிட்டு நான் செல் எடுத்தேன். அதே இஆர் கான்செப்ட் தான் நீ சப்போர்ட் பண்ண போறேன். ஆனா மார்க்கெட் இது வரைக்கும் பைல தான் இருக்கு. செல் ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு மாறியும் அதை நைட்டோட நைட்டா உட்காந்து ஃபெயிலியர் பண்ணி வச்சிருக்கானுங்க. மார்னிங் வந்து பார்த்தா மார்க்கெட் பை ஸ்ட்ரக்சர்ல போயின்னு இருக்கு. ஸோ அப்போ இன்னமும் கன்ஃபார்மான செல்லு கிடைக்கல போல. நான் வந்து இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத நான் ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்றவங்க இப்போ ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்க வந்து 9:30 ஓப்பன் எங்க இருக்கு? 9:30 ஓப்பன் இங்க இருக்கு. போயிட்டு பார்த்தா நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ். ஓகே, இங்க வந்து மேனிபுலேஷன் விட்டு கிளம்பியிருக்கான். இந்த மேனிபுலேஷன் ஆன பிறகு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பை இப்படி கொடுத்துருக்கு. ஓகே, இந்த செல்லு இந்த லோ இப்படி கலெக்ட் ஆயிட்டு, இந்த லோ இப்படி கலெக்ட் ஆயிட்டு மேல போயிட்டு ஸ்ட்ரக்சர் முடிஞ்சு உங்களுக்கு கீழே வந்து ஒரு பிரேக்கரை தொடறான். கவுண்டர் ட்ரெண்ட். ஏன்னா இதுவும் கேட்பீங்க, ஏன்னா யாராலையும் வந்து மார்க்கெட்ல ஒரு நாள் கூட கையை சும்மா வச்சுட்டு இருக்க முடியாது. கவுண்டர் ட்ரெண்ட் ட்ரேட் பண்ணாலும் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்லி தந்துட வேண்டிய நம்ம கடமை. ஒரு பிரேக்கர் பிளாக் தொடர டைம் என்ன? 1:15. அங்க மொத்தம் நான் இங்க என்ன காமிச்சேன்? ஹையர் டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து இஆர்ல எடுத்தாலுமே இஆர்ல எடுக்கிறதுக்கு வந்த மார்க்கெட் பைல எதில் வந்துருக்கு. அப்போ அது செல் ஆகும்னு சொல்லிட்டு நான் நேற்று செல் பண்ணேன். ஆனாலும் அது நைட்டோட நைட்டா ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சு. மாறி இன்னைக்கு மேல வந்து நிக்குது. ஸோ நான் இப்போ பை ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்றேன். ஏன்னா இஆர் எடுக்கிறது பைல தான் வந்திருக்கு. அது இன்னும் ஃபுல்லா செல்லுக்கு மாறும்போது நான் செல் பாத்துக்கிறேன். இல்ல மாறும்போது பாத்துக்கிறியாடா? அப்ப இன்னைக்கு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு செல்லு எனக்கு காமிக்கலையே, செல்லு இல்லையே, அங்க பை தானே இருக்கு. வேணானா விட்டுருங்க, நீ செல்லே எடுக்காதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க, அங்க பை தான் இருக்கு. ஏஎம்டி நான் போட்டேன், ஏஎம்டி போட்டேன். கரெக்டா செஷன் டைம்ல பிரேக்கர் தொட்டாச்சு, கிளம்பியாச்சு. ஓகேயா? திருப்பி தான் போய் எடுக்குது. நான் இல்லைன்னா சொல்ல, திருப்பி தான் போய் எடுக்குது. இந்த ஐவரையும் டார்கெட் பண்ணுங்க. 1:2 மேலே போயிருக்கும். எக்ஸ்பேன்ஷன் ஆயிடுச்சு. நியூயார்க் பாருங்க, மந்தமா இருக்கும், பயங்கர மந்தமா இருக்கும். நியூயார்க்லாம் இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும்.
5:30 மணி ஸ்டார்ட் ஆகிட்டு இதெல்லாம் டைம் வரும்போது 9 இங்கேயே தான் இருக்கு. இதான் இந்த செஷன் வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டா மறு செஷன் வந்து எதுவும் பண்ணாது. வீக்லி ப்ரொஃபைல் தாராளமா வெனஸ்டே ஆல்ரெடி டியூஸ்டே ஆஃப் த டே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வீக்லி ப்ரொஃபைல் டெய்லி ப்ரொஃபைல் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுங்க. டெய்லி ப்ரொஃபைல்னும் போது நம்மளுக்கு மார்னிங் ஏஎம்டி கிடைச்சாச்சு. நியூயார்க் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து லண்டன் கொடுத்ததுனால நியூயார்க் ஒன்றும் பண்ணல, கம்முன்னு இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் ஒரு டே டைம் ஃப்ரேம் எடுத்துட்டு போய் பார்க்குறேன். அங்கே என்னடா ஆச்சு, செல் இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பை செல்ல ஒரே நான் வந்து பை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுற முடியாது ப்ரோ. என் கான்செப்ட் எல்லாம் மாற்ற முடியாது. ஓகே, எனக்கு இயர்ல எடுத்தாச்சு ஐஆர்ல எடுக்கணும். ஆனால் அதுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு என்னைக்கு ஃபாலோ பண்ணு நான் அன்னைக்கெல்லாம் செல் அடிப்பேன். இல்ல எனக்கு வந்து ஃபாலோ பண்ணல, பைக்கான ஆப்போசிட் தான் இருக்குன்னா தயவு செஞ்சு பை எடுக்காம விட்டுருங்க. இருந்தாலும் நான் எடுப்பேன்னா தைரியமா எடுங்க. 1:2 வந்து புக் பண்ண கத்துக்கோங்க. எக்ஸசிவா போக பார்க்காதீங்க. ஏன்னா ஐஆர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணல. இப்போ இந்த மாதிரி முடிஞ்சிச்சு, பை ஆயிட்டு நல்ல பைக் எல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ எல்லாருமே டவுட் வரும், மார்க்கெட் இன்னும் பையில தான் இருக்கு போல, நான் தான் இயர்ல எடுத்திருந்தாலும் கண்டினியூ ஆகும் நினைப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்க ஒரு காமன் சென்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து ஓவர் ப்ரீமியம் போயிடுச்சு. ஓவர் ப்ரீமியம்னா நைலாம் தாண்டி மேல நிக்குது. இங்க வந்து மார்க்கெட் செல் ஆகுது தான் மேக்ஸிமம் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் பை காமிக்கிறான். அதுவும் இல்லாம உங்களுக்கு இந்த ஒரு 4 ஹவர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஆரவே கிடைக்கல. எதுக்கு கிடைக்கல, செல்லு கிடைக்கல. ஸோ தயவு செஞ்சு பொறுமையா இருக்க வேண்டியதான் நம்ம கடமை. இப்போ பொறுமையா இருக்குன்னு சொன்னீங்களே, ஐஆர் டைம் ஃப்ரேம்ல எப்பதான்டா மார்ச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோ இருக்கு பாத்தீங்களா, இந்த ஐடி போயிட்டு இந்த ஐயரை வச்சுட்டு திருப்பி லோ எடுக்கணும்ல. இந்த லோ எப்ப எடுக்கிறான் ப்ரோ, கிட்டத்தட்ட உங்களுக்கு பாருங்க ஜூலை 23 தான் எடுக்கிறான். உங்களுக்கு இது வந்து ரீச் ஆனது ஜூலை 5 23 தான் எடுக்கிறான். அவன் எடுத்துட்டு ஒரு என்ட்ரின்னு வந்து ஒரு கிரைடீரியாவை தரானா, எப்போ தரான், மறுநாள் 6:30 மணிக்கு தரான். ஓகே, இது வந்து ஐஆர் டைம் ஃப்ரேம்ல சும்மா சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் இப்போ அதை யோசிச்சுட்டு இருப்பீங்க. 6:30 மணிக்கு தரான் ப்ரோ, 2:30 மணிக்கு தரான். இது வந்து இன்ஸ்டிடியூஷனோட வியூ, அவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஓகே, ஆனா அவங்க இங்கெல்லாம் பிடிக்க மாட்டாங்க, இங்கே பிடிச்சிருவாங்க. நவுத்தத்தே அவங்க தான். இல்ல ஒரு 4 ஹவர் ட்ரேடரோட வியூ இப்படி இருக்கும். ஓகே, நிச்சயமா இப்படிதான் பண்ணுவான். அவன் ட்ரேட் பண்றதுனா பயங்கர சேஃப் மூலம் இப்படிதான் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு வந்து இது மட்டும் தான் வேலைன்னு இல்லை, வேற எதனா வேலையே இருக்கும். ஸோ இது வரையும் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வரையும் ரீச் பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான், ஈஸியா முடிஞ்சிடும். அவனோட வியூ இவ்வளவுதான். எதுக்காக இதை சொல்ல வரேன், இப்போ இது ஃபுல்லான செல்லு காமிக்க போறேன். இப்போ இந்த கிளாஸ்ல இங்க இருந்து இது வரைக்கும் ஃபுல்லா செல்லானது காமிக்க போறேன். அதுல வந்து என்ன வந்து யாராவது டவுட் கேட்பீங்க, இது ஃபுல்லா செல்லு காமிக்கிறீங்களே எப்படி ஆச்சுன்னு. அதுக்கு இப்பவே சொல்றேன், இந்த மாதிரிலாம் பிடிஆர் டேப் ஆயிடுச்சா, அப்போ இதுல இருந்து இது வரைக்கும் செல் ஆச்சுல, அதை காமினா நான் காமிக்கிறேன். இங்க இருந்து இது வரைக்கும் செல் ஆச்சுல, அது இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன், இதனால தான் செல் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஐஆர் டு இஆர் போயாச்சு, 4 ஹவர்ல ஸ்ட்ரக்சர் மாறியாச்சு, 4 ஹவர்ல பிடிஆர் தொட்டாச்சு. பொறுமையா வருது, வேகமா வருது, அது ஏன் கையில கிடையாது. ஃபோன் பண்ணி வேணா கேளுங்க, எந்த இன்ஸ்டியூஷன் எவ்வளவு பணம் பண்ணீங்க, பொறுமையா பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் நம்ம சொல்ல தேவை வேண்டியது, அதை நம்ம சொல்லி தந்தாச்சு. ஸோ இங்க வந்து இப்படி முடிஞ்சிச்சு ப்ரோ. உங்களுக்கு மறுநாள் காலைல வெனஸ்டே எப்படி ஸ்டார்ட் ஆகுது, சாரி தேர்ஸ்டே இங்க ஸ்டார்ட் ஆகுது. 2:30 தேவையில்ல, 6:30 கேண்டில் தேவையில்ல, 10:30 மணி கேண்டில் வரும்போது ஓகே நான் போய் பார்ப்பேன். இங்க எஃபிஜி இருக்கு ப்ரோ, பிடிஆர் எல்லாம் செம்மையா இருக்கு. நான் பை எடுத்துருவேன்னா தயவு செஞ்சு எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது, நம்ம செல்லு ட்ரை பண்ணிருக்கோம். இல்ல இங்க இருந்து திரும்பி பை ஆகும் நம்பிக்கை இருக்கா, வாங்க லோவர் டைம் ஃப்ரேம் போறேன், சப்போர்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். சப்போர்ட் ஆகலாம் எடுக்கக்கூடாது. ஓகே, சிம்பிள், அவ்வளவுதான். ஓகே, 18th டேட் நம்ம போறோம். இப்போ அங்க மொத்தம் நான் பார்க்கறதே வந்து ஐஆர்எல் இஆர்எல் லோவர் டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் ஆகுதா இல்லையா, அவ்வளவுதான் பாக்குறேன். என்னடா இது இவ்வளவு நேரம் கிளாஸ் எடுக்கிறானேன்னு சொல்லிட்டு குழம்பு வேணாம். இங்க வந்து பாருங்க, நேற்று நைட்டு, நேற்று மத்தியானம் 2:30 மணில இருந்து இன்னைக்கு காலையில சுத்தம் காலையிலயும் அதே தானா பாருங்க. தேர்ஸ்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆயிட்டு ஃபுல்லா கன்சல்டேஷன் லண்டன்ல, ஈவினிங் கிட்டத்தட்ட 5:30 மணி வரையும் இன்னொரு செஷனே வந்தாச்சு. அவ்வளவு நேரம் கன்சல்டேஷன். சிம்பிள் ப்ரோ, கன்சல்டேஷன் கிடைச்சாலே சந்தோஷப்படுங்க. புயலுக்கு முன்னாடி அமைதி இது. ஓகே, மாட்டிப்பான் பையன், இது உள்ளே தான் இருக்கான். பாக்ஸ் போட்டு ஜாலியா வச்சிடணும், 15 மினிட் போயிடணும். ஏன்னா இங்க 1 ஹவர்ல எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே, ஆனா செல்லுக்கு நான் ட்ரை பண்ணுவேன், அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். செல்லுக்கு ட்ரை பண்ணுவேன். இப்போ இப்படி இருக்கு ப்ரோ, நான் மாதிரி என்ட்ரி இது இங்க கிடைச்சா எந்த அளவுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணணும் இங்க பொறுமையா. ஓகேயா, இங்க வரதுக்கு காரணமே இதே என்ட்ரியை இங்க இறங்கும் போது என்னால 1 ஹவர்ல பிடிக்க முடியும். ஆனா லேட்டா தான் பிடிக்க முடியும். லோ டைம் ஃப்ரேம் வந்து சீக்கிரமா பிடிக்கிறதுக்காக வரது. இங்க இப்படி இருக்கு. வாங்க டிடிஓ பண்ணலாம். உங்களுக்கு எடுத்ததே தான், நான் மாத்தவே இல்லை. ஒரு நாளும் ஒரே மாதிரி தான் கான்செப்ட் எடுக்கிறேன். டிடிஓ எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, செல் டே மீன்ஸ் மேல போகணும். போயிட்டான், பல வாட்டி மேல போயிட்டான். டிடிஓ சுத்தி முத்தி பாருங்க, உங்களுக்கு எதனா ஒரு அக்யூமுலேஷன் இருக்கு. அக்யூமுலேஷனுக்குள்ளேயே ஒரு அக்யூமுலேஷன் போட முடியுமா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா போடலாம். இங்க உங்களுக்கு அக்யூமுலேஷன் பாக்ஸ் தெளிவா இருக்கு. ஸோ இங்க வந்து போட்டாலும் ஒரு பிரோஜனமும் இல்லை, போடுறதுனால போட்டுக்கோங்க. இது ஃபுல்லாவே உங்களுக்கு அக்யூமுலேஷன் தான் வரும்.
கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாக்ஸ் நவுத்தினே தான் போவீங்க. எப்படி ப்ரோ நவுத்தினே போவீங்கன்னா, இப்போ இங்க வந்து ஒரு 11 மணி நான் வந்து டிடிஓ 9 மணி மார்க் பண்றேன். அந்த மார்க் பண்ண வரத்தே நான் 11 மணிக்கு தான் உள்ள வருவேன் என்னோட ஷெடியூல் மார்க்கெட் படி. ஓகேவா? அப்ப நான் இங்க இருப்பேன். இங்க இருக்கும்போது எனக்கு என்ன தெரியும்னா இதுதான் இப்படி தெரியும். புரியுதுங்களா? இப்படிதான் தெரியுமே எனக்கு. ஓகே இப்படி வருது, இந்த மாதிரி வருது. திருப்பி நான் லண்டன்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். என்ன இந்த மாதிரி வருது, என்ன ஆச்சு, எதுவும் பெருசா தெரியலையே, இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 12:45, 1, திருப்பி 1:15, 1:30, எதுவுமே ஆகல. 1:45, 2, இப்போ 3 மணி வரையும் ஓட்டி விடுங்களேன். எதுவுமே ஆகல ப்ரோ, அங்கேயே தான் ப்ரோ நிக்குது. அப்ப தாராளமா பாக்ஸ் நான் என்ன பண்ணுவேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லா தான் மாத்திப்பேன். ஓகேயா? இங்க மாத்தும் போது இது வந்து கொஞ்சம் ஓகே தான். எப்படின்னா இவன் லாஸ்டா இதை எடுத்திருக்கான், இந்த ஐயை எடுத்துட்டு வந்திருக்கான், அதனால இந்த மேனிபேஷன் நம்ம கம்பல்சரி பண்றோம். ஓகே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பியும் வந்து நீங்க டைம் பாருங்க, 5:30 மணி வரையும் உட்காருங்க. அது வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கு? அப்பவும் இப்படிதான் ப்ரோ இருக்கு. ஓகே, 5:30 வரைக்கும் அப்படியே தான் இருக்கு. ஓகே, இப்ப நான் பார்க்க வேண்டியது 5:30 மணி வரையும் மார்க்கெட் ஒரே கன்சல்டேஷன்ல இருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லை, நேற்றும் அப்படிதான் இருந்தது. எப்படி இருந்தாலும் எக்ஸ்பென்ஷன் ஆக தான் போறான். ஏன்னா இங்க நியூஸ் சொல்றேன், வேலைக்கிழமை வேலைக்கிழமை எப்பவுமே அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வரும். அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் வரது நல்ல நியூஸ் தான். ஓகே, ஸோ நியூஸ் வந்தோடனே அப்படியே கேண்டில் படால்னு அடிச்சு மார்க்கெட் போயிடணும்லாம் கிடையாது. நியூஸ்ன்றது மொமெண்டம் உள்ள எடுத்துட்டு வரதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அந்த 6 மணி கேண்டிலே தான் ஆவான்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு மொமெண்டம் உள்ள வந்துடும், லிக்விடிட்டி பில்ட் ஆயிட்டு அந்த லிக்விடிட்டிக்கு ப்ராஃபிட் தர ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு வந்து கரெக்டா 6 மணி நியூஸ் வருது. நியூஸ்ல ட்ரேடே பண்ண மாட்டீங்க. 6 மணி கேண்டில் போயிட்டு ஒரு ஐ எடுக்கலாம். ஓகே, என்ன பண்றான், ஒரு ஐ எடுக்கிறான், அப்புறம் செல் ஆகுறான். இந்த இடத்துல எதனா ஒரு பீரியட் இருக்கா? எதுவுமே வந்து 15 மினிட்ல கிளியராகவே இல்லை. 5 மினிட் போயிடுவேன். சிம்பிள். டேட் மறந்துட்டேன். ஓகே, இங்க பாருங்க, 5 மினிட் போயிடுவேன். 5 மினிட் போனா அங்க எதனா ஒரு பீரியட் இருக்கான்னு பார்த்தா, நல்லா பாருங்க ப்ரோ, நல்லா பாருங்க, எதுவுமே இல்லை. ஓகேயா? இந்த ஐ எடுக்கிறான், நெக்ஸ்ட் இந்த லோ எடுக்கிறான். மைக் ஆன் பண்ணுங்க, இங்க பீரியட் இருக்கு, சொல்லுங்க பாப்போம். இந்த ஐ எடுக்கிறான், இந்த லோ எடுக்கிறான். டைம் என்ன? 6 மணி, நியூயார்க் கில் ஜோன். இங்க பீடிஆரே இருக்கு, எஃப்இஜி இருக்கு. எல்லாரும் சொல்லிருக்கீங்க இந்த எஃப்இஜிலாம் இருக்கு. எஃப்இஜி டேப் ஆகல, அப்ப யார் இருப்பா? பிரேக்கர் ப்ரோ. பிரேக்கர் எங்க இருக்கான்? இங்க இருக்கான் ப்ரோ. இவ்வளவுதான் ப்ரோ. எதுக்கு இவ்வளவு நேரம் காமிக்கிறேன்னா, இப்படிதான் இருக்கும் ரியாலிட்டி. லோ டைப்ல வரும்போது இப்படி எடுத்துட்டு உடனே டேப் ஆயிடுவான். டேப் பண்ண டைம் 6:25. ஓகேயா? 6:25ல இருந்து உங்களுக்கு கீழே விழுந்தது பாருங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நான் சொல்ல வரல, எனக்கு 1:2 இப்ப நான் போடுறேன். இங்க வைப்பேன், இங்க வச்சுட்டு இந்த பிரேக்கர் வந்து லைட்டா பார்க்க கன்சல்டேஷனா இருக்கு ப்ரோ. அதனால கேனலுக்கு மேலேயே வைக்க மாட்டேன். இது வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சு கேனலுக்கு மேலேயே வைக்க மாட்டேன். ஓகே, கொஞ்சம் இந்த இடத்துல ஐ அப்படியே டைட்டா வைக்காம இந்த கேண்டலுக்கு மேல அந்த மாதிரி கொஞ்சம் ஏத்தி வச்சுப்பேன். வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. பிரேக்கருக்கு 2 வழி தான். ஒன்னு கேண்டலுக்கு மேல வைப்பாங்க, இல்லை ஸ்ட்ரக்சர்ல வைப்பாங்க. அவங்க இஷ்டம் ப்ரோ. எங்க வைக்கிறீங்களோ அது அவங்க இஷ்டத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, இதுல வந்து 1:2 இங்க வைக்கிறவனுக்கு 1:5 வருஷம் ரீச் ஆயிடும். இப்போ உதாரணத்துக்கு வச்சு காமி, இங்க இருக்கு, அவனுக்கு எஸ்எல்ஏ அடிக்கல, சும்மா தனியும் விடுறான். அவன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் வந்து 1:4.6 போடுவான். நீங்க போடுவேன் 1:2 தான் போடுவேன். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஓகே, எப்படி பார்த்தாலும் 1:2 ஈஸியா வந்துடும். அந்த எஸ்எல் பிளேஸ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்ல. பிரேக்கர்னு வரும்போது மைன்யூட்டா வைக்கணும்னு வைக்காதீங்க எப்பவுமே. ஏன்னா பிரேக்கர் வந்து எஸ்எல் கொடுக்காது. கொடுத்துச்சுன்னா மைன்யூட்டா கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்துடும், வேஸ்டா போயிடும். எஸ்எல் வந்து லாஸ் பண்ணி திருப்பி ரீஎன்ட்ரி போறதுக்கு நிறைய பேருக்கு அந்த நேரத்தில் மூளை வேலை செய்யாம போடாமே போயிடும். அதனால பிரேக்கர் இங்க மாதிரி கன்சல்டேஷன்ல இருக்கா, கொஞ்சம் மைன்யூட்டா ஒரு கேண்டில்ஸை கன்சிடர் பண்ணி 3 கேண்டில் வைப்பீங்கல்ல, கன்சர்வேட்டிவ் கேண்டில்ஸ் வைப்பீங்கல்ல ஆர்டர் பேக்ல, அந்த மாதிரி வைக்க ட்ரை பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, சும்மா கொஞ்சம் ஏற்றி வைங்க. இதெல்லாம் ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க. ஸோ அங்கேருந்து ஃபர்ஸ்ட் எப்போவே 1:2 தான் ப்ரோ நம்ம எய்ம் மினிமம். நான் வந்து 1:3 நான் 1:3ல 1. அதாவது 2.5 நான். ஸோ உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க வைங்க, நான் ஆர்டர்னு சொல்ல எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. இது ரீச், இப்போ ரீச் ஆயிட்டு உங்களுக்கு அப்படியே இறங்குது, அவ்வளோதான், செஷன் முடிஞ்சுது. நான் மறுநாள் வந்து 1 டே கேண்டில்ஸ் தான் பார்ப்பேன். அது இறங்கினா எனக்கு என்ன வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இறங்கினா ப்ரோ பண்ணுது, தேர்ஸ்டே லோவே வந்து எடுத்துது ப்ரோ. சாரி, வெனஸ்டே லோவே வந்து லைட்டா எடுத்து முடிக்கிறான் ப்ரோ. சும்மா ஒரு நல்ல சிக்னேச்சர் ப்ரோ. இந்த லோ எடுத்துட்டு முடிக்கிறானா நம்மளுக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, கீழே வரான்னு சொல்லிட்டு மறுநாள் போறீங்க, தைரியமா போகலாம். ஏன்னா ஒரு செல் டே ஆகுது இல்லை, உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது இல்லை ஐஎட் எஃப்எம். இப்போதானே வந்து அப்படியே கொஞ்சம் மூச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு.
சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே போறீங்க. ஓகே, ஃப்ரைடே ஹேஸ் இட்ஸ் ஓன் பிரைஸ் ஆக்ஷன். எப்பவுமே 2:30 தேவையில்ல, 6:30 to 10:30 தேவையில்ல, 10:30 உள்ள போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க வந்து 4 ஹவர்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அங்கேயே வந்து ஒரு பிடிஆர் கிடைச்சாச்சு. என்ன பிடிஆர்? இந்த இடத்துல ஒரு சின்ன எஃபிஜி இருக்கா? சின்னதா எஃபிஜி இருக்குங்களா? இந்த இடத்துல எஃபிஜி இருக்குங்களா ப்ரோ? யாராவது மைக் ஆன் பண்ணுங்க ப்ரோ. நான் சொல்றது அப்பதான் புரியும். உங்களுக்கு புரியுதான்றது என்ன எனக்கும் தெரியும். இங்கே எஃபிஜி இருக்கு, இங்கே எஃபிஜி இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல எடுக்கலதான், அதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அந்த எஃபிஜிஸ்லாம். ஆனா இருக்கு. மார்க்கெட் இங்க இருந்து விழுந்திருக்கு. காரணம் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான், சிம்பிளா நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து பிரேக்கர் இருக்கு. இதெல்லாம் மைனூட் பிரேக்கர்ஸ். இங்க இருந்து எதுக்கு சொல்லி தரேன்னு கேட்டீங்கன்னா, லோ டைஃப்ரேம் போனோட உங்களுக்கு காமிக்கிறோம். குட்டி பிரேக்கர் போகுது, குட்டி பிரேக்கர். ஓகே, எஸ்எல் வந்து இந்த பிரேக்கர் ஐல வைக்கக்கூடாது, இந்த கேண்டலோட ஐல தூக்கி வச்சுக்கலாம். காமிக்கிறதுக்கான காரணம் 1 ஹவர்ல போற மாதிரி கிளியரா இருக்கும். எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால நான் இந்த டைம் ஃப்ரேம்ல கண்டுபிடிக்கிறேன். மேபி நீங்க வந்து ஒரு டைம் ஃப்ரேமா தேடும் போது தாராளமா கண்டுபிடிப்பீங்க. இப்போ உங்களுக்கு புரியும் ஏன் அதை கண்டுபிடிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு நேற்று இறங்கும் போது இவ்வளவு பெரிய எஃபிஜி வச்சிட்டான். அந்த எஃபிஜி எனக்கு அப்பயே டேப் அடிச்சிச்சு 8:30. திருப்பி இங்க எஃபிஜி வச்சிருக்கான். ஓகே, இங்க எஃபிஜி வச்சிருக்கான், இங்க எஃபிஜி வச்சிருக்கான். இந்த எஃபிஜி டேப் ஆகிறான். டேப் ஆகும்போது இந்த எஃபிஜி போகணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா மணி 4:30 மணி ப்ரோ, இல்லைன்னு சொல்ல. மார்க்கெட் இப்படி ஓப்பன் ஆகுது இல்ல, ஓப்பன் ஆகிட்டு ஏன் இந்த எஃபிஜி போல? நான் தான் கேட்பேன். கில் ஜோன்லாம் வருது இல்ல, ஃப்ரைடேவே பாருங்க உங்களுக்கு அப்படியே இறங்கிருக்கு மார்க்கெட்டு. இந்த டைம்ல பாருங்க அப்படியே இறங்கிருக்கு, ஃபுல்லா அப்படி கன்சல்டேட் தான் ஆயிருக்கு. ஓகே, ஃப்ரைடே கன்சல்டேட் ஆயாச்சு. நான் காமி அங்கே என்ன என்ட்ரி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த எஃபிஜி ஏன் போல? பிரேக்கர் வந்து 4 ஹவர்ல சொன்னல. இப்போ இந்த இடத்துல வந்து மாடிஃபிகேஷன் பண்ணும்போது தெளிவா தெரியுதா பிரேக்கர் இந்த கேண்டில்? பிரேக்கரை தொட்டுட்டு உங்களோட எய்ம் என்னவா இருக்கும்? மினிமம் நான் சொல்றேன், இதை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணணும், ரெண்டாவது இதை டார்கெட் பண்ணணும், மூணாவது இதை டார்கெட் பண்ணணும். ஸோ அது நடக்கிறதுக்கு இத்தனை நாள் எடுத்துக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ 4 ஹவர் ட்ரேடருக்கு இங்கேருந்து என்ட்ரி அடிச்சு போட்டான். ஓகே, அதுக்கான பாக்ஸ் தான் அது. 1 ஹவர் ட்ரேட் பண்றான்பா, அவன் கில் ஜோன் பார்க்க மாட்டான், பொசிஷன் வச்சுட்டு தான் படுப்பான். அது எப்படி ப்ரோ தைரியம் வரும்னு கேட்டீங்கன்னா, ப்ராக்டிஸ் பண்ண தைரியம் வரும். இங்க வந்து டேப் ஆகுது, இது வந்து ரொம்ப மோசமான சங்கடமான விஷயம். நைட் 3:30 மணிக்கு டேப் ஆகுது. அது இந்தியாவுக்கு தான், ஃபாரினர்ஸ்க்குலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரி இங்க என்ன ஆகுது? 1:2. நெக்ஸ்ட் என்ட்ரி இங்க ரீச் 1:3. நெக்ஸ்ட் இங்க எடுத்துட்டு வந்து வைக்கிறான் 1:7.5. டைம் எடுக்கும் ரீச் ஆகிறதுக்குலாம், நான் இல்லைன்னே சொல்லல. எப்போ போட்டான்? 22ஆம் தேதி ஜூலை போட்டிருக்கான். இது ரீச் ஆகும்போது 23ஆம் தேதி மறுநாள் ரீச் ஆயிடுச்சு. இது ரீச் ஆகும்போது எப்போ ரீச் ஆயிருக்கு? இங்கதான் ரீச் ஆயிருக்கு, அதுவும் மறுநாள் ரீச் ஆயிடுச்சு. அப்போ 1:3 மறுநாள் எடுத்துடுறான். இது ரீச் ஆகும்போது தான் கொஞ்சம் கஷ்டப்படுவான். 22ஆம் தேதி என்ட்ரியை போட்டுட்டு 29ஆம் தேதி, ஒன்னும் ஒரு வாரம் தான். ஆனா அவனுக்கு வந்து கரெக்டா 7.5% கிடைச்சாச்சு. ஒரு மாசம் கூட ஆகல, ஒரு 7.5% பண்ணிட்டான். ஸ்விங் ட்ரேடர் இருக்கு. இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்றடா அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்விங் ட்ரேடர் மைண்ட் செட்ல யோசிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும் மார்க்கெட் எங்கெல்லாம் போக போகுதுன்னு. இந்த என்ட்ரி என்ட்ரானவன் ஏன் பை பண்ணணும்? இங்க வரப்போகுது, இங்க வரப்போகுதுன்னு ஏன் பை பண்ணணும்? திருப்பி போயிடுமே ஏன் பை பண்ணணும்? பயம் இருக்காதே. ஏன்னா நான் தான் இப்படிலாம் காமிக்கிறேனே, இது வரைக்கும் ஏன் வைக்கணும்னு காமிக்கிறேன்ல. இந்த லோ எடுக்குதா? இங்க வந்து பாத்தீங்கன்னா எடுத்துருக்கோம். ஓகே, அப்படியே வைக்கிறேன் பாருங்க, எடுக்குது பாருங்க, இந்த லோ எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சா டெய்லி 15 மினிட்ல போயிட்டு என்ட்ரி அடிச்சுனே இருக்கலாம் ப்ரோ. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி 1 ஹவர் சார்ட்டை வந்து மீட்ல மாத்தி மாத்தி காமிக்கணுன்ற அவசியமும் எனக்கும் இருக்காது, உங்களுக்கும் அதை காமிச்சாதான் புரியுன்ற அவசியமும் இருக்காது. ஓகேயா? ஸோ இப்போ நான் இங்க வரேன், எனக்கு என்ட்ரி இருக்கா நான் காமிக்கிறேன். அந்த ஃப்ரைடே எங்க எனக்கு ஃப்ரைடே அண்ணன் வந்துடும் டேரக்டா. டிடிஓ சாரி, டிடிஓ மார்க் பண்ணிட்டேன். செல் டே மேலே போயாச்சு. PO3 எனக்கு அக்யூமுலேஷன் கொடுத்தாச்சு. இப்போ எனக்கு லண்டன் வரணும் ப்ரோ. என்ன பிடிஆர் இருக்கு? ஒரு பிடிஆரும் இல்லை. ஒன்று எனக்கு பிரேக்கர் வேணும்னா மார்க்கெட் இந்த எங்கேயாவது போகணும். இந்த இடத்துல எஃபிஜி இருக்கா, இந்த இடத்துல பிரேக்கர் போய் எடுக்கணும். அங்கேயும் கொஞ்சம் கொஸ்டின் இருக்கு. ஸோ நோ என்ட்ரி ப்ரோ. எனக்கு லண்டன்ல ஒரு என்ட்ரியும் இல்லை. எனக்கு வந்து 3 மணி வரைக்கும் நான் காமிக்கிறேன். 3 மணி வரைக்கும் ஒன்றும் கிடையாது. சரி, நியூயார்க் வருதா? நியூயார்க் வரட்டும். வந்து எனக்குலாம் பிரயோஜனமே இல்லையா? எனக்கு தான் பிடிஆரே இல்லை இந்த இடத்துல. 1 ஹவர்ல இருந்தா 15 மினிட்ல வந்தேன். நியூயார்க் வரேன் 5:30 மணி, எங்க 6 வந்தாச்சு. ஒன்றுமே இல்லை. எனக்கு ஃப்ரைடே என்ட்ரி இல்லை. ரியாலிட்டி எனக்கு ஃப்ரைடே என்ட்ரி இல்லை, அவ்வளோதான். ஓகே, நான் ஃப்ரைடே விட்டுட்டேன். எனக்கு மண்டே போயிட்டு மார்க்கெட் இந்த 1 ஹவர்ல நான் உங்களுக்கு அப்பதான் காமிச்சிட்டு வந்தேன் டேப் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிரேக்கர். எனக்கு 4 மணிக்கு டேப் ஆகி ஒரு பர்சன்ட்டும் கிடையாது. எனக்கு வந்து திருப்பி ஏஷியன் செஷன் வரணும்.
9:30 9:30 ஓப்பன் மேலே இருக்கும். ஓகே 9:30 ஓப்பன் மேலே இருக்கு. எனக்கு அதிகபட்சம் எங்கள் பிடிஆர்னு பார்த்தீங்கன்னா இந்த 9:30 ஓப்பன் கீழே அப்படியே வாங்க, இது வரைக்கும் வந்திருக்குல்ல லண்டன் கண்ட இப்படி மேலே போகிறான். இப்படி மேலே போகும்போது நான் மினிமம் நான் யோசிக்கிறது என்னோட விஷயம் இங்கே இருக்குல்ல ஒரு மைன்யூட் எஃப்இஜி. ஏன்னா ஒரு 1 hour பிராக்கெட் தொட்டா அது 4 hourலேயே ஆனால் 1 hour நல்லா தெரிஞ்சுது. அதுவும் இந்த ஐயெல்லாம் எடுத்திருக்கு. ஓகே இந்த லோ தான் டார்கெட் பண்ணணும், கன்ஃபார்மாக இந்த லோ வருவான்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் இந்த எஃப்இஜியை டார்கெட் பண்ணுவேன். அந்த எஃப்இஜி எனக்கு கிடைக்கலன்னா ஏன்னா முன்னாடி யோசிச்சு வைக்கணும் அந்த ஜோனுக்குள்ள எங்கெங்கெல்லாம் ப்ரீமியம்ல இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி போட்டுட்டு அந்த ஜோனுக்குள்ள எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன். ஓகே இந்த 15 மினிட்ல எனக்கு எஃப்இஜி தெரிஞ்சுப்பா, அந்த எஃப்இஜி இல்ல நான் என்ன பண்றது, வேற யோசிக்கணும்ல, வேற எதனா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5 மினிட் போறேன், ஏன்னா எனக்கு 15 மினிட்ல இல்ல, அதனால நான் 5 மினிட் போறேன். டேட் பார்த்துக்கோங்க 22 ஜூலை மண்டே. நான் உங்களுக்கு ஹையர் டைம் ஃப்ரேம்ல எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன், அங்க என்ட்ரி ஆகுது சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடம் தான் அது. ஓகே டிடிஓ மார்க் பண்ணிருக்கேன் தெரியுதா? இங்க பாருங்க மார்க்கெட் வந்து லண்டன் வாங்க, லண்டன்ல ஒண்ணுமே கிடைக்காது. இந்த எஃப்ஐஜில செல் அடிட்டா ப்ரோனா அடிக்கூடாது. ஏன் ப்ரோ அடிக்கூடாது ஃபெயிலியர் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் நான் போட்டேன் தெளிவா. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்ட அப்புறம் எனக்கு இங்கே தான் நான் போய் செல்லே ட்ரை பண்ணணும். ஓகே செல்லை நான் ட்ரை பண்ணணும் அவ்வளோதான். ஏஎம்டி வந்து இங்கே அவ்வளோ இல்லை, இந்த அக்யூமுலேஷனாக டிமானிபேஷன்லாம் ஆயிடுச்சு. ஏஎம்டி வந்து பக்காவாக இல்லை, இங்கே எக்ஸ்பென்ஷன் ஆயிடுச்சு. ஏஷியன் எக்ஸ்பென்ஷன் ஆனதால தான் லண்டன் இந்த கட்டத்தில் இருக்கிறான். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சொல்ல மறந்துடுவேன். ஏஷியன்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே இங்கே இருக்கு. ஓகே ஒரு 4 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம், 4 மணிக்கு பையில் இருந்தான், நான் செல்லு மட்டும் எடுக்கிறேன்னு. இங்கேருந்து இது வரைக்கும் வரான் ப்ரோ, அவன் மாதிரி வரக்கூடாது. 10:30 மணி வரைக்கும் தான் அவனோட டைமு. அவன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பென்ஷன்லாம் ஆகக்கூடாது. 20 பிப் ரேஞ்சில் தான் இருக்கான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா ஒரு 40 பிப் மேலே போனாதான், அதாவது இங்கே 17.3 40 இருந்தால் தான் நீங்கள் லண்டன் வந்து கன்சல்டேஷன் ஆகும் பார்ப்பீங்க. அன்னைக்கு தான் பெரிய ரேஞ்சு. இவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஷன் ஆனோன்னு லண்டன் எதுவுமே பண்ணலை. ஏன் பண்ணலை இது எனக்கு புரியல, ஏன் நீ சமாளிக்கிற அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன். ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டேன், பிடிஆர் வந்து ப்ரீமியம்ல இல்லை, நான் செல்டேல இருக்கேன், ப்ரீமியம்ல பிடிஆர் இல்லை, அதனால எடுக்கல, அவ்வளோதான். லண்டன் வந்து முழுங்கி போச்சு. ஷாப்பி பிரைஸ் ஆக்ஷன் எதுவுமே கிடைக்காது. இப்போ நான் நியூயார்க் போகிறேன். கிட்டத்தட்ட நியூயார்க் எங்கே இருக்கு, இங்கே வந்து இது 3 மணி 10 5:30 மணி எங்க ப்ரோ 5:30. ஓகே 5:30 மணி இங்கே இருக்கு. இவருக்கு இது வரைக்கும் மேலே போயிட்டானுங்க. இங்கேருந்து பண்ணதெல்லாம் பைத்தியம் மாதிரி போயிட்டு ஒரு லோவெல்லாம் எடுத்துட்டு ஒரு ஐயெல்லாம் எடுத்துட்டு அழகா வந்து இங்கே ஓபிலாம் டேப் பண்ணிட்டு எத்தனை மணிக்கு வரான், 3:50க்கு வரான். 3:50லேருந்து நல்ல என்ட்ரி, செம்ம என்ட்ரி. ஆனால் எனக்கு டைம் செட் ஆகலையே, நான் கீழ் ஜோனில் தானே போடுவேன், அவ்வளோதான் ஸ்வாக் அது போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே தென் இதெல்லாம் பாருங்க, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இந்த கேண்டிடேட் கூட நல்ல மொமெண்டம்லாம் இருக்கு, ஆனால் 4:30 மணிக்கு தான் வந்திருக்கு. ஓகே உங்களுக்கு வந்துட்டு உங்களோட 5:30 மணி டைம் எப்போ ஆகுதுன்னு பாருங்க. 5:30 மணிக்கு தாராளமாக மார்க்கெட்டில் போயிடுங்க. ஒரு சில நேரத்தில் 5 மணிக்கே பிடிஆர் தொட்டாலும் தொட்டுட்டு இருக்கும், அதனால உஷாரா போங்க. அதனால 5:30 மணிக்கே போக சொல்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் சொன்னது காரணம், ஒரு ஐ கரெக்ட் ஆகிட்டு ஒரு லோ வச்சு லோ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு தெளிவாக இங்கே இருக்கக்கூடிய பிரேக்கர் ஆல்ரெடி டேப் பண்ணி தான் நான் நின்றுக்கிறாங்க. இது எப்போ கன்ஃபார்ம் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிரேக்கர் வந்து க்ளோஸ் ஆனது 5:20க்கு, பிரேக்கர் டேப் ஆனது 5:25க்கு. அதனால சொன்னால் அந்த மாதிரி டைமில் போயிட்டு சீக்கிரமாக என்ட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா மண்டேஸில் நியூஸ் இருக்காது. நியூஸ் இல்லைன்னா எப்போ வேணாலும் என்ட்ரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. 6 மணி 7 மணிக்கு தான் நான் பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணணும்னு வெயிட் பண்ண மாட்டானுங்க, சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. மண்டே நியூஸ் இல்லைனால தான் மார்க்கெட்டே இப்படி இருக்கு மோசமாக. ஸோ எனக்கு டேப் ஆனது இந்த இடத்துல டேப் ஆகிருக்கு 5:25 டைம். 5:25க்கு எனக்கு டேப் ஆனதுக்கு கரெக்டாக நான் என்ட்ரி பாக்ஸ் போடுறேன். இந்த லோ வரைக்கும் ஓகே 1:2 வரல. ஓகே ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லித்தரேன். ஆனால் 1:2 ரீச் ஆகிடும். ஓகே 1:2 ரீச் ஆகிடும். இந்த கேனில் ஓட விட்டுதாலே உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் ஷோ பண்ணேன். எனக்கு எப்போ 5:25க்கு நான் என்ட்ரி போட்டேன், எனக்கு ரீச் ஆனது 6:15. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இது ஒரு ஜோனா மாறுது. இந்த ஜோன் வரும்போது நல்லா வருது, ஒரு எஃப்இஜிஸோட நல்லா வரான். ஓகே திருப்பி அவன் டேப் ஆகுது பாருங்க 7:10 என்ட்ரி போடலாமே, ஏன் போடக்கூடாது? ஒரு நாள் 2-3 என்ட்ரி போடவே கூடாதான்னு போடலாம், தாராளமாக போடலாம். நீங்க போயிட்டு இந்த எஃப்இஜி எடுத்து வச்சவனும் இருப்பீங்க. இது வந்து நான் எஃப்இஜி எடுத்து வைக்காம நானும் எப்படி எடுத்து வைப்போனா பிரேக்கர் இருக்கு, இங்க எவ்வளவு பெரிய பிரேக்கர் இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹை ப்ராபபிலிட்டி என்ட்ரி ப்ரோ. பிரேக்கர்ல ஒரு பிரேக்கரு, ஒரு ஓபி, ஒரு எஃப்இஜி, கில்சோன், அதுவும் நியூயார்க்கு 7:10 தான் ஆகுது. ஓவர் ப்ரீமியம்ல மார்க்கெட் உள்ள வந்தாச்சு. அப்ப எனக்கு எஸ்எல் எந்த அளவுக்கு கம்மியா இருக்கும்? எப்படி ப்ரோ இவ்வளவு தைரியமா அங்க போய் என்ட்ரி எடுக்கிறேன்னா சிம்பிள். நான் ஹையர் டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டேன், ஆர்டர் நான் ஃபாலோ பண்ணினே வரேன் பின்னாடியே. ஆர்டர் ஃப்ளோனா செல்ல இருந்தா செல்ல போனோம், அதாவது செல்லுக்கான பீடியரை தொட்டு போவோம். பைல இருந்தா பைக்கான பீடியரை தொட்டு போவோம். 1 ஹவர்ல தொட்டுட்டான்னு சொல்லிட்டேன் காலைல ஏஷியன்ல.
லண்டன்ல நல்லா கன்சல்டேட் ஆயிட்டான். அப்போ உங்களுக்கு கன்ஃபார்மா நியூயார்க்ல என்ன தருவான். ஆனா மண்டே இருந்தாலும் கம்மியா தான் தருவான். அதுக்கு முன்னாடியே ப்ரீமியம்ல போயிட்டு அழகா ஸ்ட்ரக்சர்லாம் வச்சுட்டு இங்க இருந்து ஃபாலோ ஆகி வரான். அதுல தான் நான் பிரேக்கர் கண்டுபிடிச்சு திருப்பி போட்டேன் ப்ரீ ஓப்பன்லேயே போட்டுட்டு திருப்பி அதுல ஒரு எஃபிஜி வச்சிருக்கான். திருப்பி நியூயார்க்ல போடுற என்ட்ரி. ஆக மொத்தத்துல எனக்கு என்ட்ரி வந்துருச்சா? புரியுதா இப்போ? புரியுது ப்ரோ. ஸோ இப்படிதான் ப்ரோ என்ட்ரி ட்ராக் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து 4 ஹவர் 1 ஹவர்லேயே தாராளமா காமிச்சிட்டேன் எத்தனை நாளைக்கு வந்து மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு. ஆனா எப்படிதான் வலிச்சு வலிச்சு என்ட்ரி எடுக்கிறேன் பாத்தீங்களா? இப்போ இதெல்லாம் வந்து எப்படி ப்ரோ அவாய்ட் பண்ணுவேன்னா, சிம்பிளா நான் சார்ட்டை மூடி வச்சிருப்பேன். நான் தூங்கிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். நீங்க என்ட்ரி ரீச் ஆயாச்சு சும்மா பார்த்து இருப்பேன். என்ட்ரி ரீச் ஆக என்ன பண்ண மாட்டேன். 9ல இருந்து அவ்வளவுதான். இந்த மாதிரி இருக்கு மோசம். இதெல்லாம் எனக்கு என்ன வந்தது இங்க போறது வரத்துல எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் மறுநாள் காலைல 11 மணி தான் சார்ட் தரப்பேன். அப்போனா எனக்கு நடக்குது. ஓகே, இப்போ மறுநாள் ஆக போகுது. டேட்டை பார்க்கல. எங்க ப்ரோ எந்த டேட்ல இருந்தோம் நம்ம? ஐ திங்க் இந்த டேட்டா 22ஆம் தேதி. ஆமா, ஓகே. இப்போ ரொம்ப தெளிவா தெரியும் ப்ரோ. எம்எஸ்எஸ்ஸே வச்சுட்டான் ப்ரோ. கிட்டத்தட்ட இந்த லோ தான் எடுக்கணும். ஓகே, எம்எஸ்எஸ் வைக்கல, அந்த லோ கிட்ட வந்துட்டான். அப்போ இங்க வந்து தைரியம் ஆயிடுச்சுல ப்ரோ. செல்லும் தைரியம் ஆயிட்டீங்களா? புரியுதா? அப்ப இஆர்எல் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன்னு புரியுதுங்களா? ஏன்னா எல்லா மென்டாரும் என்ன பண்ணுறது எனக்கு தெரியும். இங்க கலெக்ட் ஆனதெல்லாம் உங்ககிட்ட அவ்வளவு பேச மாட்டானுங்க. இங்க ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகும்போது அவனுக்கு வார்த்தை எல்லாத்தையும் காமிப்பான். இங்க என்னடா பண்ணேன், இங்க என்ன பண்ணேன், இங்க என்ன பண்ணேன்னு யாரும் காமிக்க மாட்டான். நான் உங்களுக்கு இந்த 15th ஜூலைல இருந்து 22nd ஜூலை வரை ஒரு வாரத்தை காமிச்சு முடிச்சிருக்கேன். சத்தியமா சொல்றேன், வாயிலா பயங்கரமா வலிக்குது ப்ரோ. 23rd நான் செல்ல வந்து கன்ஃபார்ம் ஆயிட்டேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது ஏன்டா செல்லு பாக்குறேன். நான் பயங்கரமா கன்ஃபார்ம் ஆயிட்டேன். திருப்பியும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், செல்லு தான் இருக்கும். இங்க பயங்கரமா இருக்கும். நம்ம இந்த மாதிரி கன்சல்டேஷன் ஆகத்தெல்லாம் இந்த மாதிரி ஒரு புயல் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் தரத்துக்கு தான். ஸோ அதெல்லாம் ரெடியா இருக்கும். அது மண்டே ஆகுது, டியூஸ்டே அடிக்கிறான் பார்த்தீங்களா? ஐ ஆஃப் த டே ப்ரொஃபைலு. புரியுதா? அதாவது மண்டே தான் ஐ ஆஃப் த டே வந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு லீடு கொடுக்கறது ஒரு டியூஸ்டே கொடுக்குறான் பாருங்க. இதுல இருந்தா வீக்லி ப்ரொஃபைல் தெரிஞ்சாதான் பண்ண முடியும். மண்டே ப்ரொஃபைல்ன்றது அக்யூமுலேஷன் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு டியூஸ்டே அடிக்கிறான், பக்காவா அடிக்கிறான். இப்போ டைம் என்ன ஆகுது? 2:30 தேவையில்ல, 6:30 மணி கேண்டீன். ஓகே, ஒரு ஸ்வீப் போட்டிருக்கு. சும்மா எல்லாம் சும்மா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு ஸ்வீப் போயிருக்கான். ஒரு ஸ்வீப்னா இந்த கேண்டில் பண்ணது மட்டும் சொல்ல ப்ரோ. நான் மொத்தமா இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பை சைட் லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்கான். இதை நோட் பண்ணுங்க. இங்க நான் சூப்பரா சொன்னது லோவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க, பெருசா தெரியும். பயங்கரமா ஒரு அக்யூமுலேஷன் வந்து, அதாவது இது ஃபுல்லா அக்யூமுலேஷன் இருந்தது. இது ஒரு மேனிபுலேஷன் போட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் தரத்துக்கான ஐடியாவை நான் இங்கே கண்டுபிடிச்சிருவேன். அசால்ட்டா நீங்க கண்டுபிடிச்சிருவேன். உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாதுன்னு நீங்க சொல்றேன். டேட் 23ஆம் தேதி 4 ஹவர்ல எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுதான் 1 ஹவர் போறேன். யாரோ மைக் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு உறுதி ஆயிடுச்சா? இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. ஓகே, உங்க கூட தானே இருக்கேன். நான் 1 ஹவர் சார்ட் நான் வைக்கவே இல்லை. இப்போதான் நான் வைக்கிறேன். எனக்கு இங்க தொட்டிருக்கான். தொட்டுட்டு இந்த லோ எடுத்துட்டான். எம்எஸ்எஸ் இது 1 ஹவர்லயே ஒரு ஐ ஃபுல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு லோ ஃபுல்லா எடுத்துட்டான். ஓகே, ஒரு பிடிஆர் எஃப்இஜி இருக்கு. இங்கேயும் டேப் ஆயிருக்கு, இங்கேயும் டேப் ஆயிருக்கா? எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து இங்க டேப் ஆயிருக்கா? மொத்தமா எடுத்துருக்குல்ல. இந்த மொத்தமான ஒரு அக்யூமுலேஷன் லெக்கை எடுத்து டேப் ஆகும்போது மேனிபுலேஷன் வந்து ஏசியன் செஷன் நடந்திருந்தாலும் ஒரு பிடிஆரே எனக்கு ஆர்டர் ஃப்ளோ செல்லுனா செல்லு தான் ஃபாலோ பண்ணுது. இதான் எனக்கு தேவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேடர் எனக்கு இதான் தேவை. இங்கே என்ட்ரி போட வேணா போடலாம். இதுனா டைம் 12:30 மணி டைம். ஓகே, நல்லா நோட் பண்ணுங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு லோல இருந்து ஐ போயிருக்கும். ஓகே, இது லோ, சின்ன லோ. இதுவும் லோ தான், இதுவும் லோ தான். ஓகே, இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ இந்த இடத்த நான் மார்க் பண்றேன். ஏன்னா எனக்கு இங்கே என்ட்ரி தெரியுது ப்ரோ. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி தாராளமா போடலாம், நான் இல்லைன்னு சொல்லல. இந்த பிரேக்கர் வந்து இங்கே டேப் பண்ணியிருக்கான். இந்த இடத்துல இங்கே டேப் பண்ணியிருக்கான். 12:30 மணி பக்காவா டேப் பண்ணியிருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த 1 ஹவர் பிரேக்கர் இவன் யாருன்னா, இவன் போயிட்டு ஒரு 1 ஹவர் பிரேக்கர்ல உருவாகிற ஒரு எஃப்இஜி எம்எஸ்எஸ் எல்லாம் இருக்கு. இங்க டேப், திருப்பி டேப். இது பேர் தான் ஆர்டர் ஃப்ளோ. ஆர்டர் கரெக்டா ஃப்ளோ ஃபாலோ பண்ணுது. 23ஆம் தேதி ஜூலை 15 மினிட் போறோம் பாருங்க. ஏன்னா 1 ஹவர் சில பேருக்கு புரியல, நான் 15 மினிட் தான் காமிச்சாகணும். இப்போ தெரியுதா நான் எங்க அப்படியே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணி சொன்னேன்னு சொல்லிட்டு? இந்த இடம் தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கா இப்போ? ஏன்னா இப்போ இது ஃபுல்லா ஐ ப்ரோ, ஈக்குவலைஸ் ப்ரோ. 15 மினிட் வந்துட்டோம் ப்ரோ. எதுவுமே நான் சொல்லல, பிளைண்டா பண்றோமா? அதாவது பிளைண்டா மீன்ஸ் செல்லு தான், அதை வச்சு நான் பிளைண்டா பண்றேன். ஓகே, டக்குன்னு வந்து எப்படி பிளைண்டா பண்ணு கேட்க கூடாது. 9:30 எங்க இருக்கு? 9:30 ஓப்பன் இங்க ப்ரோ. ஓப்பனுக்கு மேல சும்மா ஒரு கேண்டில் போனாலே அது மேனிபுலேஷன் தான். ஓகே, இப்போ நான் ஒரு அக்யூமுலேஷன் மார்க் பண்றோம். நாங்க 1 ஹவர்லயே உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருப்பேன். இங்க இருக்கு. ஓகே, இது எப்படிப்பா மார்க் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, எனக்குமே வந்து இங்க உடஞ்ச அப்புறம் தான் தெரியும். ஓகே, இந்த ஐலாம் வந்து தாண்டி இவங்க தான் வந்து போயிருக்கான்னு சொல்லிட்டு.
அதை நான் வந்து லைவ்ல எப்படி கம்பேர் பண்ணுவேன்னா எனக்கு ஆல்ரெடி 1 ஹவர் எஃபிஜி இருக்கு, ஆல்ரெடி ஒரு ஈக்குவல் லோஸ்லாம் இருக்கு. ஸோ இது மேனிபேஷனா ஓரளவு புரிஞ்சுப்பேன். உங்களை மாதிரி பிகினரா இருக்குன்னா இங்க வந்த அப்புறம் தான் புரிஞ்சுப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தேவை போயிட்டு 1 ஹவர் எஃபிஜி டேப் ஆயிட்டான், ஒரு அக்யூமுலேஷனுக்கு ஒரு மேனிபேஷன் போட்டான், போட்டு டிஸ்ட்ரிபியூஷன் கீழே தான் வரணும், எஸ்எஸ்எல் தான் எடுக்கணும். இது மட்டும் இல்லை, இன்னும் கீழே வரணும். ஏன்னா என் டார்கெட் 1 ஹவர்லேயே நான் காமிச்சேன். இப்போதான் நான் பிரேக்கர் தொட்டிருக்கேன். ஸோ அது எவ்வளவு தூரம் நான் இங்க பின்னாடி காமிச்சேன்றது உங்களுக்கு தெரியும். அடுத்தடுத்து ரீச் ஆனதெல்லாம் புரியுதா? அதனால நான் செல்லு தான் பார்ப்பேன். இப்படி வரும்போது சிம்பிள், இங்க எஃபிஜி இருக்குதான், இங்க எஃபிஜி இருக்குதான், உங்களுக்கு மணி 12:30, மார்க்கெட் பிரேக்கர் இருக்கு. சரியா? பிரேக்கரு, எஃபிஜி, யூனிகான் 12:30 கரெக்டா லண்டன் ஓப்பன் போடுங்க என்ட்ரியா. இது எல்லாமே இருக்கும் ப்ரோ. எதில்? டிஸ்கார்ட்ல கம்பல்சரி இருக்கும். இல்லைனா போட்டு தான் வச்சிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த என்ட்ரி 23 ஜூலை நான் இன்ஸ்டாகிராம்ல கூட போஸ்ட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். 1:2 நான் பார்க்க மாட்டேன். எனக்கு இது வரையும் லோ தான் பார்ப்பேன். ஓகே, புக் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் இருந்தால் ஜாலியாக புக் பண்ணுங்க. எப்போ? 12:30 to 1:30 1 மணி நேரம் 1:4.4 ஒரு மாசத்துக்கு 4.5% ஒரு 100K $4,500 ஒரு வருஷம் சம்பளம். ஓகே, எனக்கு லண்டன் முடிஞ்சுது. இது ரீஎன்ட்ரி ப்ரோ. ரீஎன்ட்ரி எடுக்க ப்ரோ, வானே சொல்லல. லோ எடுத்தானா, லோ ஸ்ட்ரக்சரா, திருப்பி இங்கே எஃபிஜி இருக்கா, எடுக்கிறவங்க எடுக்கும். அவங்க திறமை இது. அடுத்தடுத்து என்ட்ரி போட்டுட்டு கரெக்டாக எடுக்கிறது திறமைனா அவங்க பேக் டெஸ்ட் பவர் எந்த அளவு பேக் டெஸ்ட் பண்ணாலும் அவன் எடுப்பான். அதனால நான் தடுக்க மாட்டேன். ஏன்னா கரெக்டா இருக்கு, அதனால தடுக்க மாட்டேன். திருப்பி அடிச்சா தப்பு தான், பேராசை. ஓகே, இது வந்து 1:2 திருப்பி வைங்க. எப்படா வைக்கிறேன்னா இந்த இடத்துல நான் டார்கெட் காமிக்கிறேன். 1 ஹவர்லேயே காமிச்சிட்டேன். இருந்தாலும் இதில் தான் இருக்கும். ஃபுல்லா இல்லை இல்லை, அழகா இருக்கானா, எடுத்துட்டு வந்து அடியில் வைக்கிறேன். 1:2 திருப்பியும் கொஞ்சோண்டு இல்லைன்னு கேட்கக்கூடாது. 1:2 தான் இது. உடனே ரீச் ஆகும். பக்காவும் வரான்ல. மண்டே ஃபுல்லா ஃப்ரைடே ஃபுல்லா அக்யூமுலேஷன் பண்ணிட்டு வரான். ஃப்ரைடே என்ட்ரி எல்லாமே இருந்தான். 2 மணி டு 3:30 ஓகே தான். 1:2 அது ஒரு 1:4.5 6% அன்னைக்கு மட்டும். திருப்பி நியூயார்க் எங்க? நியூயார்க் வரதுக்கு முன்னாடி சும்மா ஒரு 4 ஹவர் போயிட்டு வரணும், தப்பு இல்லை. ஓகே, சும்மா போயிட்டு வாங்க. நான் நடந்திருக்கு எல்லாமே புரியணுன்றதுனால. இங்க இந்த சோனா 23 இல்லை இதோ இருக்கு. ஓகே, இந்த 23 10:30 செம்மையா முடிஞ்சிருக்கு. இது வேற லெவல்ல முடிஞ்சிருக்கு. 2:30 to 6:30 மணிக்கு அங்கெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஓகே, அப்போ இது வந்து முடிஞ்சிருக்காது. 5 மணிக்கு நீங்க பார்க்கும்போது ரன்னிங்ல இருக்கும் இந்த மாதிரி. சரியா? அப்போ நீங்க இது வரையும் டார்கெட்ல இருந்திருப்பீங்க. இங்க ஒரு எஃபிஜி இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கேண்டில் முடிஞ்சிச்சுன்னா இந்த எஃபிஜி கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஒரு தைரியமா இருப்பீங்க. ஏன்னா செல்லுக்கான பீடியாரே வந்துனே தான் இருக்குது அப்படின்னு ஒரு தைரியம். டேட்டு 23ஆம் தேதி. ஓகே, 1 ஹவர் வரேன். ஒன் ஹவர் வந்துட்டேன். இங்க வந்து மார்க்கெட் இப்படி வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 5:30 மணிக்கு தான் நான் உள்ள வரணும்னு. அப்போ 4:30 மணிக்கு வரை இங்கே தான் இருந்திருக்கு. ஜஸ்ட் இங்கே லிக்விடிட்டிலாம் பார்த்தீங்கன்னா கலெக்டட் ஆயிடுச்சு. மேஜர் லிக்விடிட்டி அன்றைக்கி பெருசாக கலெக்ட் ஆகிட்டு இங்கே தான் நின்றுருக்கு மார்க்கெட். ஓகே, எனக்கு 1 ஹவர்ல எந்த பிடிஆர்எஸும் இல்லை ப்ரோ. பிடிஆர்எஸ் எதுவுமே இல்லை. இதுதான் பிரேக்கர். இங்கே தான் இருக்குது. அவ்வளோ தூரம் மார்க்கெட் போகுமான்னு எனக்கு தெரியாது. நான் 5 மணி வரும்போது எனக்கு எதுவும் இல்லை. ஓகே, ஆல்ரெடி நான் வந்து லண்டனில் சம்பாரிச்சேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லண்டனில் சம்பாரிச்சாச்சு. இதுக்கு மேலே சம்பாதிக்கிறது பேராசை தான். அதெல்லாம் இருந்தாலும் காமிச்சிட்டு இருக்கோம். ஓகே, சும்மாலாம் வந்து அது மாதிரிலாம் என்ட்ரி போட்டுட்டே இருக்கக்கூடாது பைத்தியம் மாதிரி. இங்கே வருது மார்க்கெட். எங்க 5:15 இங்கே வருது. இந்த மாதிரி வரும்போது 5:30 மணி டைம் இங்கே வருதா, நான் என்ன பண்ணுவேன், நார்மலாக நான் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவேன். இவ்வளோ தூரம் நான் போட்டு பார்ப்பேன். ஓகே, அதெல்லாம் தெரியணும். எனக்கு மார்க்கெட் ரொம்ப டவுன் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. நான் திருப்பி இங்கே வந்து இந்த டவுன்ல நான் பிடிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். புரியுதுங்களா? இந்த டவுன்ல ஏதாவது இங்கே டவுனே ஆகல. நியூயார்க்கு இங்கேருந்து இவ்வளோதான் டவுன் ஆயிருக்கு. இவ்வளோதான் டவுன் ஆயிருக்கே. நான் இதை வந்து பிடிக்கணும்னு சுத்தமாக எதிர்பார்க்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னா எங்க பிடிஆர்எஸும் எதுவும் இல்லை. இங்க வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு மார்க்கெட். இந்த ப்ரீமியம்ல இல்லை, செல்லு தான். ஸோ நான் லண்டன்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். நியூயார்க் தேவையில்லை. நான் நியூயார்க் அவாய்ட் பண்ணுறேன் டியூஸ்டே. ஓகே, நான் டியூஸ்டே வந்து பார்க்குறேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வெனஸ்டே ட்ரேட் எடுத்து டியூஸ்டே வந்து பார்க்குறேன். டியூஸ்டே வந்து நான் பார்த்தேன்னா சூப்பராக கீழே வந்து ஸ்ட்ரக்சரே மாறிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சூப்பர். 1 டேலேயே வந்து ஒரு லோ மாதிரி இருக்கு பார்க்க. இது எடுத்துட்டான் டியூஸ்டே. நல்ல வாலட்டைலாம் எடுத்துட்டான். என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த மாதிரி கான்சிக்யூட்டிவா வாலட்டைல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆயிடும். இது வந்து டெய்லி ப்ரொஃபைல்ல சொல்லியிருப்போம் உங்களுக்கு. 3 நாள் 2 கேண்டில் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா டக்குனு ஸ்லோ ஆயிடுவானுங்க. அதுதான் ஆபத்து. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருப்பி நான் 4 ஹவர் போறேன். நான் அந்த டே எப்படி போகணும்னு காமிக்கணும்ல. 4 ஹவர் போறேன். கண்ணை முடின்னு மார்க் பண்ணுவேன் ப்ரோ. இங்க இருக்கக்கூடிய எஃபிஜியும் மார்க் பண்ணுவேன். மார்க் பண்ணிட்டு எங்க ஆக்ட் ஆகுதோ அங்க எடுப்பேன். ஓகே, ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா, இது வந்து பாருங்க வெனஸ்டே. ஓகே. இப்போ நான் வெனஸ்டே மார்க்கெட் எடுக்கணும். நான் ஜஸ்ட் இதை சொல்லிடுறேன். ஏன்னா இது வெனஸ்டே வந்து 10:30 தானே.
10:30 to 12:30 வரைக்கும் தானே போகும், சரி 2:30 வரைக்கும் தானே போகும், அன்னைக்கே கலந்த மாதிரி தான் வரும் இந்த எஃபிஜி. அதனால தான் சொல்றேன். இந்த I2 லோ இங்க போடுறோம்ல, போடும்போது எனக்கு இந்த 0.5ல மார்க்கெட் செல் ஆனா பிரச்சனை கிடையாது. அங்கேயே எஃபிஜி இருக்கு, இங்கே எஃபிஜி இருக்கு. ஸோ நான் இது ரெண்டுத்தையும் மார்க் பண்றேன். எனக்கு எங்க ஸ்ட்ரக்சர் கிடைக்குதோ நாங்க எடுக்கிறேன். இது வந்து இவ்வளவு நாளா நான் சொல்லிருப்பேன் எங்க கிடைக்குதோ எடுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ப்ரூஃப் பண்றேன் பாருங்க. நான் வெனஸ்டே 24ஆம் தேதி 1 hour நான் போறேன். ஓகே, இப்போ இந்த 1 hourல பாருங்க என்ன ஆகுது. அன்னைக்கு நல்லா டியூஸ்டே செல் ஆயிட்டு உங்களுக்கு பொறுமையா விட்டாச்சு இல்ல, நியூயார்க் வேண்டாம்னு சொல்லிட்டு. வெனஸ்டே டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு அக்யூமுலேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 9:30 மணி கேண்டில் எங்க இருக்கு, டக்கு டக்குன்னு மறந்துடுறேன். உங்களுக்கு எந்த ஆர்டர் வைஸ்ல வரணும் அதை சொல்ல மறந்துடுறேன், வேற ஒன்றும் இல்லை. சாரி, இந்த 9:30 மணி கேண்டிலோட ஓப்பன் இங்க இருக்கும். ஓகே, ஓப்பன் இங்க இருக்கும். நான் செல் டேல இருக்கேன், எனக்கு மேலே போயிட்டு மேனிபுலேஷன் ஆகணும். ஓப்பன் இங்க இருக்கு. இங்கேயே பார்த்தா அக்யூமுலேஷன் தெரிஞ்சு ப்ரோ, பக்காவா தெரியுது அங்கே அக்யூமுலேஷன். இது 4 hour எஃபிஜி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 4 hour எஃபிஜி நான் மார்க் பண்ணிட்டேன். இங்க 15 மினிட் போறேன். ஓகே, இந்த 15 மினிட் வரேன் நான். மார்க்கெட் வந்து அன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னு நான் பார்ப்பேன். இப்போ வந்து நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடுவேன், நான் இல்லைன்னே சொல்லல. இது ஃபுல்லா போட்டுட்டு இங்க இருக்கக்கூடியதை நான் எடுப்பேன், அவன் மறுக்கல. ஸோ இங்க ஏன்டா இப்போ எதனா பார்த்துட்டு நான் செல்லு சொன்னா ஏன் எடுத்தேன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் இது வந்து அன்னைக்கு இன்ட்ராடே பண்றவங்களுக்காக சொல்றேன். ஓகே, மற்றபடி ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் கம்பல்சரி பார்த்து தான் ஆகணும். இந்த செல்லுலாம் வந்து நான் ட்ரேட் எடுத்துக்க மாட்டேன். சப்போஸ் இங்க ட்ரேட் இருக்கான்னு கேட்பாங்கல்ல, அவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனால் இந்த ட்ரேட் நான் எடுக்க மாட்டேன். இது ஃபுல்லா ஒரு அக்யூமுலேஷன் தான், இது ஃபுல்லா. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அவாய்ட் பண்ணதுக்கான ரீசனே இதுதான், இது ஃபுல்லா அக்யூமுலேஷன். ஸோ எப்படி இருந்தாலும் நீ வந்து இது மேலே போவ. அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஏதோ இப்படி மேலே போயிட்டு அடிச்சுட்டு வந்துட்டான். இங்க எவன்லாம் இந்த எஃபிஜி போடுங்க அவன் எல்லாம் காலி. ஏன் காலி? எம்எஸ்எஸ் வைக்கல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இந்த லோவே எடுக்க மாட்டானா, இந்த லோவை எடுக்காம இவன் போய் டேப் ஆயிட்டு வந்து கீழே விழுந்துருவானா. நான் என்ன பண்ணுவேன்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். இப்போ புரியுதா ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அக்யூமுலேஷன் அதெல்லாம் பார்ப்பேன். அதனால இந்த என்ட்ரி நான் மிஸ் பண்றேன். மிஸ் பண்றோட நான் போடவே மாட்டேன். திருப்பி எனக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுது. மார்க்கெட் எப்போ மேலே போகுது? கிட்டத்தட்ட அவன் மேலே போகிறதுக்கு 6:15 ஆகுது. அவன் இறக்கிறது 8 மணிலேருந்து தான் இறக்குறான். இப்போ இந்த 6:15 மணிக்கு போறது எனக்கு பிரச்சனை கிடையாது. நாங்கள் போயிட்டு என்ன பார்ப்பேன், செல்லு தான் பார்ப்பேன். ஏன்னா 4 hour எஃபிஜியில் இருக்கான். அப்போ அந்த செல்லை நான் பார்க்கும்போது எனக்கு ப்ரீமியம்லேயே வந்துட்டான். 0.5 போயிட்டான், 4 hour செல்லும் போயிட்டான். பக்காவாக தான் இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டிலாம் எல்லாம் காவ வாங்கிட்டானுங்க. இங்கே எடுத்துட்டானுங்க, அங்கே எடுத்துட்டானுங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டானுங்க. ஆனால் 15 மினிட்ல வந்து இப்படிதான் போகுது. எனக்கு வந்து 6:15 இந்த மாதிரி இருக்கும், 6:30 இருக்கும். உட்காந்துட்டே தான் இருப்பேன், ஃபுல்லாக உட்காந்துட்டே தான் இருப்பேன். திருப்பி 7:45 வரையும் அப்படியே போகுது. இங்க வந்து எனக்கு 8 கீழே வருது, 8:15 கீழே வருது எனக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து கீழே வருது 9:30. ஸோ என்ட்ரியே இல்லை அன்னைக்கு. எதுவுமே நான் என்ட்ரியும் போடல, லண்டன்லயும் போடல, வெனஸ்டேவோட நியூயார்க்லயும் போடல. ஆனா எனக்கு தெரிஞ்சிச்சு பயாஸ் பக்கா செல்லுதான்னு சொல்லிட்டு. மறுநாள் நான் வெயிட் பண்ணணும். ஸோ அன்னைக்கு வெனஸ்டே எப்படி முடிஞ்சுதான் பார்க்கணும். தெரியுதுங்களா? என்ட்ரியில் அந்த டேஸ் எல்லாமே வரும், தாராளமா வரும். ஏன்னா முன்னாடி தானே நீங்க சம்பாரிச்சிங்க நிறைய. ஸோ இதுதான் வெனஸ்டே கதி. இந்த மாதிரி தான் இருப்பான் வெனஸ்டே. ஓகே, இதான் வெனஸ்டே கதி. தேர்ஸ்டே போலாம். இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன விஷயம்னா, உங்களுக்கு வந்து இங்க திருப்பியும் வேற ஐஆர்எல் வச்சிருக்கானுங்க இந்த இடத்துல. ஒன் டேல எஃபிஜி வந்தாலே அது ஐஆர்எல், அது ப்ரீமியம்ல வேற இருக்குல்ல மேலேயே, அதனால ஐஆர்எல் இங்க திருப்பி வச்சிருக்காங்க. தேர்ஸ்டே பாருங்க, தூக்குறாங்க பாருங்க. அதை தேர்ஸ்டே போயிட்டு எடுக்குதா? அதுவும் தேர்ஸ்டே பாருங்க ப்ரோ, நைட்டு 22 கேண்டில் தான் ப்ரோ போகுது. அப்போ தேர்ஸ்டே அது என்ட்ரி இல்லாமல் வாய்ப்பு இருக்கானுங்களான்னு தெரியல, உள்ள போனாதான் தெரியும். 1 hour படு மோசம். நைட்ல போய் இந்த வாலட்டைல் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, தேர்ஸ்டே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், 12:30 இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 15 மினிட் போகலாம். மோஸ்ட் கவுண்டர் ட்ரெண்ட்லாம் இருக்கும் இங்க இருந்தா நான் சொல்றேன். ஆனா ரொம்பலாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா வேஸ்டான விஷயம் அது. அதை வச்சு நம்ம எதுவும் பண்ண போறதும் கிடையாது, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. எங்க இது வெனஸ்டே வந்து அதுக்கப்புறம் தான் இறங்குச்சு. தென் இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்து உங்களுக்கு 11:15 இங்க ஆகுது. ஓகே, இறங்கி இதை பை ஆகுது. இதெல்லாம் தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. எப்படின்னா ஏஎம்டி பக்காவா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு பண்றவங்களாம் இருக்காங்க. வேண்டாம், அது தேவையில்லை. என்ட்ரியில் கூட கம்முன்னு உட்காந்துருங்க. தென் இது வந்து நியூயார்க் இங்க போயிருக்கு. ஓகே, எனக்கு வெனஸ்டே தேர்ஸ்டே 2 நாள் எனக்கு தொடர்ந்த மாதிரி என்ட்ரி இல்லை. பைக்லாம் இங்க இருக்கு, நான் காமிக்கல, நான் தான் காமிக்கல. பைக்லாம் இங்க இருக்கு, தாராளமா இருக்கு. காமின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்றேன், ஆனால் ட்ரை பண்ண கூடாது. ஓகே, ஏன்டா பைக் இருக்கு அதே வந்து நீ தைரியமா சொல்ற ஆகும்னு சொல்றேன்னா ஒரே விஷயம் தான். 0.5 மார்க்கெட் போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. மேல போகுது 0.5 போகுது. ஏன்னா இந்த லிக்விடிட்டி எடுத்தது ப்ரோ, அப்ப இந்த லிக்விடிட்டி எடுக்கணும்ல, 0.5 போகணும்ல. போகுதுன்னா நான் என்ட்ரி சொல்றேன், தயவு செஞ்சு ட்ரைலாம் பண்ணக்கூடாது. இங்க வந்து பாருங்க, இங்க வந்து ஒரு பிரேக்கர் இருக்கும் உங்களுக்கு. இங்க வந்து பக்காவா பிரேக்கர் இருக்கும்.
கரெக்டாக மணி 5:30. இதில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வரும் வெறும் 35 தான். 35 இது போனது 133. 35 1:2 வந்து 70 போனால் போதும், இல்லை 105 போனால் 1:3 இது வந்து போயிடுச்சா. ஸோ எனக்கு வெனஸ்டே என்ட்ரி போனோன்னா அந்த பிரேக்கரில் பை தான் போட்டிருப்போம், கவுண்டர் ட்ரெண்ட் தான் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இது ஒரு என்ட்ரி. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே 4 hour 1 hourலாம் காமிச்சிட்டேன். நான் தான் இங்கே லோவர் டைம் ஃப்ரேம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேர்ஸ்டே நான் என்ட்ரி போனோன்னா இந்த இடத்த நான் உள்ளே வந்து காமிக்கிறேன். 5 minute வரேன், 25ஆம் தேதி 5 minute வரேன், நல்லா பாருங்க. ஏன்னா அங்கே அந்த இதுவில் 15 minute எனக்கு எதுவும் தெரியல, அதனால 5 minute வரேன். ஏன் வந்து 5 minute போகிறேன்னு கேட்கக்கூடாது, அங்கே தெரியல. 5 minute வரேன் ப்ரோ, ஃபுல்லாக அக்யூமுலேஷனு. இது ஒரு மேனிப்புலேஷனு, திருப்பி மேலே போகிறான்னு தெரியும். இது எடுத்தால் தான் எம்எஸ்எஸ். ஒன்று இங்கேயே அதனால் எம்எஸ்எஸ் வச்சா எடுக்கலாம், இல்லை இங்கே போயிட்டு எம்எஸ்எஸ் வச்சுட்டு பிடிஆர் தொட்டா எடுக்கலாம். எனக்கு எதுவுமே இல்லை. இங்கே பிரேக்கரில் நீங்கள் வச்சா கூட உங்களுக்கு டேப் ஆனது பார்த்தீங்கன்னா 1.55. அதுலேருந்து நீங்கள் பயங்கரமாக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணீங்கன்னா இருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் த ட்ரெண்டோட என்ட்ரி, தேவையில்லாமல் பண்ணுறது. சரி இருந்தாலும் பண்ணுமே, என்ட்ரி வேணுமேன்னு பண்ணீங்கன்னா அதையும் எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன் இது வரைக்கும் தான் வைப்பேன். அதையும் எப்படி ஒரு தொழில் தர்மம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் டைலாக் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறது தான் பண்ணுறோம். அதையும் கரெக்டாக ரூல்ஸ் படி பண்ணணும். 45. ஓகே, நான் டார்கெட் வந்து இந்த ஐயாவது போயிட்டு வைப்பேன். எனக்கு இந்த ஐ வைக்கும்போது 122, 45 45 90 வந்தாலே எனக்கு 1:2 கன்ஃபார்ம். அதுலேருந்து ஒரு 40 வந்தால் 130, 122 வரையும் போயிருக்கு. இங்கே வரையும் பார்த்தீங்கன்னா 130 போயிருக்கு. இந்த மாதிரிலாம் அடிச்சா மாதிரிலாம் பிடிக்க முடியாது. 1:2 எப்போ வருதுன்னு பாருங்க. நீங்கள் தொட்டது எப்போ 1.55. நீங்கள் ஹோல்ட் பண்ணும் ப்ரோ, பொறுமையாக ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 போனாலே போதும். வந்துச்சா 3 மணி கரெக்டாக வரும்போது வருது. ஸோ கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரிஸ்னா ரெண்டுமே பிரேக்கர் பக்காவாக கட்சாச்சு. நெக்ஸ்ட் நியூயார்க் பார்க்குறீங்க. தேர்ஸ்டே நியூயார்க் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கே வந்து 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, இங்கே தான் 5:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5:30 மணிக்கு முன்னாடி நல்லபடியாக உங்களுக்கு ஒரு ஐ எடுத்துட்டு இந்த லோலாம் எது லோவர் ஸ்ட்ரக்சரில் இருக்கானுங்க பக்காவா. ஓகேயா, ஆல்ரெடி இந்த எஃப்இஜி எடுத்திருக்கு. இது இருந்தாலும் அந்த டைமுக்கு மேலே அங்கே போயிட்டு நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், இவன் எடுப்பான். அப்போதான் இவனுக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும். எல்லாரும் ஃபெயிலியர் பண்ணி எடுப்பான். எடுத்திருக்கானா எப்போ அதாவது 17:45 ஈவினிங்கு 5:45 அர்த்தம். அதுவும் யாரு தேர்ஸ்டே போறான். தேர்ஸ்டே யார் எடுப்பா? அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் நியூஸ் கன்ஃபார்மா இருக்கும். தேர்ஸ்டே ஷார்ட் பொசிஷன் போயிட்டேன். இங்க இந்த ஐ வரைக்கும் என்ட்ரி மினிமம் எங்க ப்ரோ வைப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா தாராளமா இந்த லோ வைக்கலாம், அப்படின்னா இந்த லோ வைக்கலாம். இந்த லோ வைக்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஏன் தைரியம்லாம் சிம்பிளா சொல்றேன், மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அப்படியே சாப்பியா இருக்கு. சாப்பியானா ஒரு மாதிரி டல் மொமெண்டமா இருக்கு. ஒரே கேண்டில் தான் அப்புறம் நியூஸ்ல அடிச்சிச்சு. 6 மணி நியூஸ் வரும்போது 1:2 கன்ஃபார்ம் புக் பண்ணிட்டோமா, கம்முன்னு வீட்டுக்கு போயிடலாம். ஸோ வெனஸ்டே டெஸ்ட் என்ட்ரியே இல்லைன்னு சொல்லிடலாம் தான் பார்த்தேன். சரி ஓகே, எடுத்து காமிப்பேன்னு உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன். ஓகே, அவங்க மொத்தம் 1:2 4%, திருப்பி இங்கே ஒரு 1:2 அது ஒரு 6%. என்ட்ரியே இல்லாதனால கூட 15 minute டைம் ஃப்ரேம் வச்சு அதனால பண்ண முடியாது, உங்களுக்கு நான் ப்ரூஃப் பண்ணோம், அதனால காமிச்சேன். ஸோ எனக்கு ஃப்ரைடே பாருங்க, சரி தேர்ஸ்டே பாருங்க, திருப்பி மார்க்கெட் வந்து இங்கேருந்து அப்படியே பை போகுது. ஓகே, அதனால எனக்கு தேவையில்லை. ஆல்ரெடி நான் கவுண்டர் ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். திருப்பி கவுண்டர் ட்ரெண்ட் கேட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ இதெல்லாம் தேவையில்ல. ஃப்ரைடே அதான் எனக்கு தேவை. ஃப்ரைடே அதாவது இங்கே போயிட்டு தொட்டது வந்து எப்படி தொட்டிருக்கானா, எதுக்காக போறானா, அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அந்த பை போகிறதுக்கான ரீசன். அவன் அந்த ஒன் டேல வந்து ஒரு 5000 வச்சிருப்பான் பார்த்தீங்களா, அதை எடுக்க போறான் தேர்ஸ்டே. அதுக்காக தான் அவன் அவ்வளோ மேலே போனது. ஓகே, அதனால தான் அவ்வளோ மேலே போயிட்டு இப்போ அதுக்கப்புறம் ஃப்ரைடேலேருந்து மண்டேலேருந்து இறங்குவான். ஃப்ரைடே வந்து அவங்க ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஓனா இருக்கும் ப்ரோ, அடிச்சு நொறுக்குவான், இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்குவான். ஆனால் அதுக்கான ரீசனை வந்து ஃப்ரைடே வந்து அவன் அப்ஜெக்டிவ் ரீஸ் பண்ணாமல் விட்டுட்டானா மண்டே பாருங்க நல்லா தான் போயிருப்பான். நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? அது மாதிரி நடக்குது, அதை நான் ப்ரூஃப் பண்றேன். இப்போ மண்டே லோ ஆஃப் த ஐ ஆஃப் த ப்ரொஃபைல் ஒரு ஸ்டாத்தில் இருக்கும். அது ஏன்னா ஃப்ரைடே அதான அப்ஜெக்டிவ் வந்து ரீச் பண்ணல, அதுக்கே மண்டே வந்து குதிப்பான். இங்க வந்து நீ வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 3 நாள் ரீச் பண்ணாம விடுறானா, அப்போ எந்த அளவுக்கு அவன் வந்து மண்டே திருப்பி அடிப்பான்றது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க நல்லா பாருங்க, ஃப்ரைடே இங்க ஓப்பன் ஆகுது. அதாவது இங்கே இது வந்து வெனஸ்டே போயிட்டு 1 டேவோட 5000 தொட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பாருங்க, 2:30 6 தேவையில்ல. 10:30 மணி கேண்டில் வரும்போது அதுல பாதி 2:30 வந்து வரும். அதாவது 2:30 மணி வரையும் நடக்கும். அதனால லண்டன் செஷன் பாதி வரும். அதனால நான் உள்ள போறேன் 1 hour. ஸோ இங்க பாருங்க 9:30 கேண்டில் இங்க இருக்கு, அதை மார்க் பண்ணிக்கலாம் அப்புறமா. எனக்கு எதுவுமே தெரியல ப்ரோ, அதனால 15 minute மாத்திரம் எதுவுமே அங்கே தெரியல. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரைடே இது வந்து என்ன டைம், மணி 11:15 11:30 உள்ள வரணும். உள்ள வரும்
உள்ள வந்து அனலைஸ் பண்ணும் ப்ரோ. தயவு செஞ்சு உள்ள வந்து அனலைஸ் பண்ணும் ப்ரோ. இது வந்து நைட்டு போயிட்டு 1 டேவோட ஐஆர்எல் எடுத்துருக்கு ப்ரோ. செல்லுல எடுத்துட்டு எஃப்இஜி வேற வச்சிருக்கான். ஓகே, எப்படிதான் கீழே வருவான். இந்த எஃப்இஜி பிளஸ் இந்த பிரேக்கர் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. நான் இந்த பிரேக்கர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. எஃப்இஜி பிளஸ் பிரேக்கர் இருக்கும்போது பிரேக்கர் தான் ப்ரியாரிட்டி. ஓகே, பிரேக்கர் பிளாக் யூனிகார்ன் மாடல் எல்லாமே நல்லா இருக்கு. 9:30 மணி கேண்டில் எங்க இருக்கு, 9:30 மணி இங்க இருக்கு. டிடிஓ மார்க் பண்றேங்க. 9:30 மணிக்கு மேல போயாச்சு. இது வந்து ஒரு என்ன ஃபேஸ், அக்யூமுலேஷன் ஃபேஸ். சும்மா சும்மா பாக்ஸ் போட்டா கேவலமா இருக்கும். மேனிபுலேஷன் காமிக்கிறதுக்காக இந்த டூல் எடுக்கிறேன். மைண்ட் விட்டு அடி பாருங்க பாருங்க. மேனிபுலேஷன் அடிச்சுட்டு கீழே வரானா, வரும்போது பிரேக்கரா இதுக்கு நான் கோடே தான் போடுவேன். தலைவன் பிரேக்கர் டேப் ஆனானா, இங்கே டேப் ஆயிட்டான். திருப்பி மேலாம் போயிட்டு வரான். அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. பயமுத்துவான் தான், உட்காந்தான் ஆகணும். இந்த இடத்துல நான் சொல்றேன் பாருங்க, இந்த கேண்டில் வந்து அப்படியே பக்கத்துல கொச்ச கொச்சன்னு இருக்கு. அதனால 18 தான் எஸ்எல். வாழ்க்கை வரலாற்றையும் இவ்வளவு கம்மியான எஸ்எல் பார்க்காம இருக்கு. இந்த லோவரையும் வைக்கிறேன். 18 தான் ஒரு 20 வச்சுக்கோங்க. 1:5 ப்ரோனா தைரியமா சொல்றேன். நான் இதனால ஏமாத்த மாட்டேன். கன்சல்டேஷனா இருக்கா, இங்கதான் ப்ரோ வைப்பேன். 61 ஓகே, 1:2 வருதான்னு பார்ப்போம். வரல, கிட்ட வரையும் போயிருக்கு. ஓகே, 112 தான். எனக்கு 8 தான் வித்தியாசம். அதான் பிரச்சனை இல்லை. ஃபுல்லா பிடிச்சா 1:2 ரீச் தான். ஸோ நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி குட்டியோண்டு பிரேக்கர் வச்சுட்டு நான் ரிஸ்க் ரிவார்டு வந்து நல்லா காமிக்கிறேன்னு ஏமாற்ற முடியாது. இதுதான் எனக்கு தேவை. இது வரைக்கும் காமிச்சோமா, என்ட்ரி போட்டோமா, போடலாம். இங்க நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணிட்டு அதிகமா போட்டு எடுக்கிறது ஏன் இஷ்டம். இந்த எஸ்எல்ல கனெக்ட் பண்ணி லாட்டு போட்டா நிறைய கிடைக்கும். இந்த எஸ்எல் கனெக்ட் பண்ணி போட்டா கம்மியா கிடைக்கும். அது என்னோட இஷ்டம், உங்களோட இஷ்டம். அதை நான் தவிர்க்க மாட்டேன். அது அவங்களோட திறமை. ஓகே, நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன். அன்னைக்கு அதிகமா லாட்டு போட்டு தான் எடுத்தேன். எனக்கு கரெக்டா அடிச்சிச்சு. எனக்கு தப்பா லாட்டு போட்டு எடுத்தாலும் ரிஸ்க் அதே தான். $250 என் அக்கௌண்ட்ல 0.5% இது. அதே தான் நான் எடுப்பேன். ஓகே, எனக்கு வந்து ஃப்ரைடே என்ட்ரி முடிஞ்சாச்சு. இப்போ மண்டே என்ட்ரி. திருப்பி ஃப்ரைடே நைட்டு போகும்போது நியூயார்க்ல எதுவும் கிடையாதுங்க. இப்படி போகுது. மண்டேலாம் உழப்புறானுங்க. போயிட்டு இங்க வரானுங்க. இங்க இருந்து திருப்பி இறங்குறானுங்க. ஒன்றும் இல்லை, திருப்பி அந்த ஐயெல்லாம் எடுத்துட்டே இருக்கானுங்க. மண்டே ஃப்ரைடே கேண்டில் காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் 1 டே ஃப்ரைடே அப்படி வரேன். எல்லாம் தொட்டாச்சு. வெயிட் பண்ணுவோம், பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம் தான். செல் ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இதுதானே, இங்கே தானே இருக்கு போகுது. ஓகே, ஏன் ப்ரோ இங்கே நிற்குதுன்னு கேட்டால் சிம்பிள். சும்மா இந்த எஃப்இஜி வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி உங்களை வந்து ஏமாத்திருக்கிறானுங்க. இது ஒரு ஐஆர்எல்ல இன்ஸ்டியூஷன் ஏமாற்றுவான். இங்கேருந்து போகலான்னு காமிச்சு ஏமாற்றுவோம். கட்சியில் இந்த மாதிரி தான் காலை வரையிடுவோம். இல்லைன்னா வந்து எல்லா கான்செப்டும் புரிஞ்சவங்க தப்பிச்சிருவான்னு அர்த்தம். மண்டே போயிட்டு எல்லாத்துக்கும் ஐ அடிச்சானா 6:30 மணி. 6:30 எனக்கு தேவையில்ல, 10:30 ஐ அடிச்சாலே புரிஞ்சுக்கணும் இந்த லோ தான் எடுக்க போறான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃப்ரைடே வந்து அதை ஃபாலோ பண்ணல, அந்த அப்ஜெக்டிவ் வந்து ஃபாலோவே ஆகல, இந்த டிபி எடுக்கல. மண்டே எடுப்பான். பேசிக் நாலேஜ் இது. 10:30 இதுல வந்து பாதி லண்டன் கனெக்ட் ஆயிடும். 1 hour போகும். மண்டே ஓகே, 29 வந்துட்டேன்னா பரவாயில்லையே. ஓகே, ஜஸ்ட் இங்க வந்து நான் மார்க் பண்ண போறது டிடிஓ கேண்டில். சும்மா பாருங்க. 9:30 மணி ஓகே இங்க இருக்கு. 9:30 மணிக்கு ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கு. ஓப்பன் பிரைஸுக்கு மேல PO3ல தான் ப்ரோ ஒரு இதுவே நல்லா உங்களுக்கு கிடைச்சிடும். மேனிபேஷன் தான். ஓப்பன் பிரைஸ் இங்கே தான் இருக்கும். ஓகே, ஓப்பன் பிரைஸ்க்கு மேலே இவன் போயிட்டான். அது PO3 படி ஒரு மேனிபேஷன் தான். ஏஎம்டி காமிட்டானா சிம்பிளா சொல்றேனே, இந்த ஏக்கு எல்லாம் இவன் தான் எம் போய் எத்ததுக்கு. ஓகே, அவ்வளவுதான். அதான் ஏஎம்டிஏ. இப்போ இதை வந்து நான் பிடிக்கணும். 15 மினிட் போயிடுவேன். எப்பவுமே 15 மினிட் போயிடுவேன். 1 hour இருந்தாலும் 15 மினிட் போயிட்டு எஸ்எல் குறைக்கிறதுக்கு நானும் மொத்தம் மாதிரி யோசிப்பேன் தான். ஆனால் நான் இல்லைன்னே வந்து ஒத்துக்காமலாம் இருக்க மாட்டேன். எங்க செஷன் எங்க தலைவன் எங்க வரான். எனக்கு வந்து இது இந்த லோ எடுத்தால் தான் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த லோ எடுக்கிறானுங்களா? இப்போ 12:45 எடுக்கிறானுங்க. 12:45 எடுத்தோடனே ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லாம் போட்டால் இந்த ஃபீஸ் தான். இந்த ஃபீஸ்லாம் போய் எடுக்கணும்னா நான் நம்ப மாட்டேன். எனக்கு பிரேக்கர் இருக்கான், அவ்வளோதான். பிரேக்கர் தான் ப்ரோ. ஃபுல்லாக பிரேக்கர் தான் ப்ரோ. இந்த இடம் ஃபுல்லாகவே பிரேக்கராக தான் ப்ரோ. எஃப்இஜி ப்ரோ. பிரேக்கர் இல்லாதவங்க எஃப்இஜி எடுத்துக்கலாம் ப்ரோ. ஓகே, கரெக்டாக உங்களுக்கு 1 மணிக்கு டேப் ஆகுது. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேணாம், ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. டார்கெட் எப்படா பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, நான் சும்மா இங்கே ஒரு கோடு போட்டு போகிறேன். சும்மா தெரியும் நல்லா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியும் டார்கெட் எது வரைக்கும் பண்ணணும். 1 hour கம்மி இருந்தாரு 15 மினிட் கொச்ச கொச்சன்னு இருக்கும். உங்களுக்கு அப்போ எடுத்தனா இந்த லோ வந்து எடுக்கும்னு சொல்லிட்டு இந்த லோ எடுத்திருக்கா, அந்த லோ கீழே வந்திருக்கு. அதனால தான் நான் போட்டு போனேன், தெரியணுன்றதுனால தான். தெரியுதா? அந்த லோ அப்புறம் இப்போ மண்டே வந்தானா இப்போ இதை நான் ப்ராஃபிட்ல பிடிக்க போறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க.
அப்போ உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கும்? 2 நாளாக ட்ரேட் பண்ணாமல் இருந்தீங்கல்ல, அங்கேயே நான் ட்ரேட் காமிச்சிட்டேன் கவுண்டர் ட்ரெண்டில். இதெல்லாம் காமிச்சேன் கவுண்டர் ட்ரெண்ட் இல்லை, இது ப்ரோ ட்ரெண்ட் தான், இங்கெல்லாம் காமிச்சேன். இருந்தாலும் 3 நாள் வெயிட் பண்ணியிருப்பீங்க. வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு ட்ரேடே பண்ணலப்பா. நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன். என்ன பண்ணலான்னு கேட்குறேன். புயலுக்கு முன் அமைதி. இதெல்லாம் இங்கே தான் வைப்பேன். இங்கே எடுத்துகிட்டு போயெல்லாம் ஆக்க மாட்டேன் பைத்தியம் மாதிரி. இங்கே தான் வைப்பேன். 67 எப்படி ப்ரோ கீழே எடுத்து வச்சிருக்கானா? தைரியம் தான் ப்ரோ. 3 நாள் கம்முன்னுட்டான்ல, அடிப்பான் தைரியம் தான், வேற என்ன. 3 நாள் நல்லா பண்ணா 4வது நாள் கம்முன்னு ஆகலாம். ஆனா 3 நாள் நல்லா பண்ணா 4வது நாள் பயங்கரமா ஆகக்கூடாதா? அதே லாஜிக் தான். 3 நாள் நல்லா பண்ணிட்டானா அடுத்தது கன்சல்டேஷன்ன்றானுங்க. அதே மாதிரி தான் 3 நாள் கம்முன்னு இருந்தானா என்னைக்குனா ஒரு நாள் வெடிக்கிறது உறுதினா உறுதி தான். அது அவன் லிக்விடிட்டி எடுத்துன்னு இருக்கான், அவ்வளவுதான் வித்தியாசம். 7% முடிஞ்சுது. ஒரு மந்த்துக்கு ஓரளவு கவர் ஆயிருக்கும் எக்ஸ்பென்சஸ். ஓரளவுக்குலாம் இல்லை, 7%னா $100K, $7,000 $80 போட்டா 5,60,000. ஓகேங்களா? அவங்க மொத்தத்துல ஒரு 4 hour 1 hour என்ட்ரியை வந்து இங்கே நான் காமிச்சிட்டேன். இந்த இடத்துல 4 hour தொட்டாச்சுப்பா, இந்த இடத்துல 1 hour தொட்டாச்சுப்பா, இதுதான்ப்பான்னு சொல்லிட்டேன் டார்கெட்டு. அதை தாண்டினா உனக்கு இது வரைக்கும் டார்கெட் பண்ணிக்கணும் சொல்லிட்டேன் 5,000 வரைக்கும். இப்போ நான் இது வரைக்கும் தாண்டேன் ப்ரோ. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பார்ப்பேன், சிம்பிளா 5,000 கிட்ட வந்துச்சு. ஸோ எனக்கு டக்குன்னு டச் ஆகிறதுக்கு பிடிஆர் ஒர்க் ஆகுதா? தாராளமாக ஒர்க் ஆகுது ப்ரோ. இங்கே என்ன இருக்கு? எஃப்இஜி இருக்கு. அந்த எஃப்இஜி எப்போ டேப் பண்ணுறான்? வெனஸ்டே டேப் பண்ணுறான். இதான் மிட் வீக் ரேலி. மிட் வீக் ரேலினா என்னது? மண்டேலேருந்து டியூஸ்டேக்கு வச்ச ப்ரொஃபைல 0.5 கொடுத்துட்டு போவான். மண்டே டியூஸ்டே அதான் மண்டே தான் வந்துச்சு, டியூஸ்டே இங்கே இருக்கா? ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த 2 நாளைக்கான ரேலி 50% மேலே வந்து போறானா? கரெக்டா வந்துட்டு இங்கே தொடரான் ப்ரோ. ஃபாலோ ஒன் பண்ணுறான் பாருங்க. இங்கே என்ட்ரி திருப்பியும் இந்த சும்மா அந்த செல்லு. ஸோ இதை வந்து காமினா நான் எங்கே வந்து காமிக்கிறது? ஏதோ காமிச்சிருந்தேன் எவ்வளோ நேரம் மண்டே காமிச்சேன்னா, அப்போ 29ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வரையும் நான் காமிக்கணும், அவ்வளோதான். ஓகே, நான் இப்போ 1 hour போகிறேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் ஃபோனை சும்மா சாப்பிட்டு வரமாட்டேன், அதனால தான் நான் உங்களுக்கு இங்கே காமிச்சிட்டு போயிடுறேன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வரும்போது எல்லாருக்குமே தெரியும் இந்த டியூஸ்டே இது இறங்குறதுலாம் மேட்ரு இல்லை, திருப்பி இங்கே தான் போக போகிறான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு நட்பாசையில் அங்கே உள்ள அன்னைக்குன்னு போய் டைம் ஃப்ரேம் அடிக்கும் போது கன்ஃபார்மாக என்ட்ரி இருக்கும். ஏன்னா 0.5 தர்றோம்ல, அந்த ஒரு வெறி இருக்கும்ல எல்லாருக்கும் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கேயும் எஃப்இஜி இருக்கு, 0.5 இருக்கு, ஓபியோ இருக்கு. போகிறேன், தாராளமாக போகிறேன். ஏன்னா இது ஃபுல் அக்யூமுலேஷன். புரியுதுங்களா? நரேட்டிவ் ஃபெயில் ஆகல இது. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனால் நைட்டு தானே ஃபெயில் ஆச்சு. அது நானா பண்ண முடியும்? டியூஸ்டே வரான், எனக்கு அக்யூமுலேஷன் கொடுத்துருக்கான், 0.5 ப்ரீமியம்ல போய் தொடறான். அங்கே வந்து எனக்கு வந்து ஓபி இருக்கு, எஃப்இஜி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ நான் என்ட்ரி போவேன். இங்க பாருங்க, ஒரே நிமிஷம் நான் சார்ஜர் போட்டார். டியூஸ்டே என்ட்ரி ப்ரோ, பக்காவான ஓபி ப்ரோ. ஓபி பிரேக்கர் எல்லாமே தான் இருக்கு. ஓகே, மார்க்கெட் எப்போ ப்ரோ தொடுது? 2 மணிக்கு தொடுது ப்ரோ. அடிக்கிறான் ப்ரோ, தட்ட மறைக்கிறான் 2 மணி நேரமா. அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல இந்த மாதிரி ஒரு நல்ல என்ட்ரியை தந்துட்டானா அடுத்த செஷன் மொக்கையா இருக்கும். 6 மணி 6:15 வந்து ரீச் ஆயிட்டான். அப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்னுமே இல்லை. ஏன்னா அவுட் ஓட்ட என்ட்ரி கில் ஜோனு, ஆனா அவன் டிரைவ் பண்ண ப்ராஃபிட் அவுட் ஆஃப் த கில் ஜோன். ஸோ அடுத்த செஷன் இப்படிதான் ப்ரோ இருக்கும். ஸோ டியூஸ்டே என்ட்ரி முடிச்சிட்டேன் நான். நெக்ஸ்ட் இவன் எப்படி போறானா நான் எதுவும் பண்ண முடியாது. இந்த டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு இந்த மாதிரிலாம் போறானுங்க, இந்த பைனா நான் பிடிக்கவே மாட்டேன், எனக்கு தேவையில்லாத வேலை. இந்த பைல என்ட்ரி காமிக்கினா தாராளமா என்ட்ரி இருக்கு. வேணும்ன்றவங்க 31ஆம் தேதி டிஸ்கார்ட் சார்ட் எடுத்து பாருங்க, என்ட்ரி இருக்கு. நான் திருப்பி கவுண்டர் ட்ரெண்ட் வந்து சொல்லி ப்ரொமோட் பண்ண விரும்பல. எனக்கு தேவை பர்ஃபெக்டான ப்ரோ ட்ரெண்ட். எந்த ட்ரெண்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட் பண்ணா அது தான் ப்ரோ ட்ரெண்ட். எனக்கு ரீச் ஆகிறது 5:45 ரீச் ஆயிட்டு எனக்கு வந்து இறங்கத்து 8 மணிக்கு. இங்க வந்து எனக்கு 15 மினிட்ல எதுவுமே சத்தியமா தெரியல. நானா இருந்தாலும் என்ன பண்ணுவேன்னா தாராளமா 5 மினிட் தான் போவேன். 31ஆம் தேதி நான் 5 மினிட் போறேன். இது டியூஸ்டே முடிஞ்சுதா? ஓகே, 31ஆம் தேதி இந்த லண்டன்லாம் விட்டுருங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, லண்டன் எதுவுமே எனக்கு தெரியல. அதான் பை ஆகுது. அந்த பை ஆனதுன்னா எனக்கு காமிக்கணும்னு அவசியம் இல்லை, அதை வேஸ்ட். அப்படியே வேணும்னா ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த பிரேக்கர் ப்ரோ இது இங்கே டேப் ஆச்சு ப்ரோ. கேண்டல் க்ளோஸ் எங்கே ப்ரோ? இங்கே க்ளோஸ் ஆயிருக்கா? க்ளோஸ் ஆகிட்டு அதை டேப் பண்ண இடம் பாருங்க, இங்கே டேப் ஆயிருக்கும், கிளம்பியாச்சு. அதெல்லாம் தேவையில்ல. ஏன்னா டைமும் பாருங்க 3 மணி, அதெல்லாம் வேண்டாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஈவினிங்கு 7 மணிக்கு தான் இங்கே தூக்குறான். தூக்கிட்டு இங்கே வைக்கிறானுங்களா
ஒண்ணுமே இல்லை. இந்த எஃபிஜி எல்லாம் போய் போடக்கூடாது, சரியா? இதான் லோ. இந்த லோ எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதுல வந்து நான் ஒன்னே ஒன்று சொல்லி விரும்புறேன். இந்த லோ இருக்குல்ல, இந்த லோ இருக்குல்ல, இது என்னன்னா 367, 368, 366. ஒரு பாயிண்ட்லாம் பார்க்காதீங்க தயவு செஞ்சு, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு பாயிண்ட் தயவு செஞ்சு பார்க்காதீங்க, பிரச்சனையே கிடையாது. இவன் வந்ததும் 300 இங்க பார்க்கணும். இப்போ இந்த லோ இங்க காமிக்க முடியும். நானு இங்க பாருங்க 367. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் செல்லு பயங்கரமான செல் மோட்டிவ்ல இருக்கேன், அதனால நான் இதெல்லாம் எடுத்துருவேன். ஓகே, ஒரு பாயிண்ட்னா பிரச்சனை கிடையாது. பீரியரே பார்த்தீங்கன்னா ஓபி தான் ப்ரோ. இதான் ப்ரோ ஓபி. எக்ஸாக்ட் டாப் ப்ரோ. எக்ஸாக்ட் டாப்னா பாயிண்ட் நிறுத்துற பாருங்க. 420 சைட்ல காமிக்குதா? நேரோ மேக்னெட் போட்டு இங்க நிறுத்திருக்கேன். ஏன்னா மேலே போய் பாருங்க கஷ்டமா இருக்கும். இது பாருங்க 420 காமிக்குதா? இது டேப் ஆனது பாருங்க. இது டேப் ஆயிருக்கு. ஏன் ப்ரோ டேப் ஆயிருக்குன்னா கேட்கக்கூடாது. ஏன்னா அது வந்து என்ட்ரி கிடையாது. இங்க எஸ்எஸ்எல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதான் என்ட்ரி எனக்கு. இது அதுக்கப்புறம் 420. ஓகே, இங்க இருந்து இந்த ஐ வரைக்கும் கூட வைங்க ப்ரோ. ஐ வரைக்கும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது வரைக்கும் வச்சாலே போதும் ப்ரோ. 48 என்ட்ரி, அதாவது எஸ்எல் என்ட்ரிக்கு. அந்த 48ல இருந்து இந்த லோ வரைக்கும் தாராளமா டிரைவ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. 48ல இருந்து 50ன்னு வச்சுக்கோங்க. 50ல இருந்து 350னா 1:7. 7 350. ஓகே, 1:7. இப்பதான் எனக்கு இந்த மாசத்துல 1:7 கேள்விப்பட்ட மாதிரி. இது ஜூலை மாசத்துல திருப்பி ஒரு 1:7. இதுல நான் இந்த 1:2, 4, 5, 3 எல்லாம் ஆட் பண்ணல. 7 மட்டுமே சொல்றேன். 14% வந்தாச்சு, எனக்கு தொட்டாச்சு. ஓகேங்களா? பயங்கரமா முடிஞ்சிச்சா? இது தேர்ஸ்டே முடிஞ்சது. ஓகே, வெனஸ்டே முடிஞ்சது. இது பயங்கரமா முடிச்சாச்சு. ஜஸ்ட் இப்போ 1 டே டைம் ஃப்ரேம் வர மாதிரி. ஏன்னா இன்னமும் ஐஆர்எல் ரீச் ஆகணும்ல. இது வந்து எப்போ? ஓ, தேர்ஸ்டே ரீச் ப்ரோ. சாரி, வெனஸ்டே ரீச் ஆகல. இப்போ தேர்ஸ்டே போய் பார்க்க போறேன் நான். ஓகே, 4 ஹவர்ல எனக்கு வந்து இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். வெனஸ்டே முடிஞ்சிட்டு நைட்டு போயிட்டு திருப்பி மேலே போயிட்டு இருப்போம். 2:30 தேவையில்ல. நெக்ஸ்ட் இந்த இடத்துல என்னன்னா சும்மா பார்க்கணும். இந்த கேண்டலோட ஐயா எடுத்துட்டான், இந்த கேண்டலோட ஐயா எடுத்துட்டான். நான் இங்கே எஸ்எம்டிலாம் சொல்ல ப்ரோ, டைம் இல்லை மாற்றி சொல்றது. எஸ்எம்டி சொல்றதுக்கு இது ஏற்றுட்டான் மேலே போயிட்டான். 6:30 மணி கேண்டில். நெக்ஸ்ட் 1 ஹவர் போவேன். இங்க என்ன தெரியுது உங்களுக்கு? இவ்வளவு நேரம் இந்த எல்லா லிக்விடிட்டியும் அன்னைக்கு எடுக்கிறானுங்களா இல்லையா? மொத்தமா எடுத்துட்டு தானே வேறானுங்க. 9 மணின்ற பிரைஸ் எடுத்துட்டு தான் விழுது. ஓகே, ஸோ இங்க இருந்து எஃப்இஜி நைட் எல்லாம் டேப் ஆகிட்டு இங்க இருக்கிறத எல்லாத்தையும் அன்னைக்கிட்டே எடுத்துதா? இதான் முக்கியம். ஓகே, இந்த மாதிரிலாம் யோசிக்கணும். எடுத்தாச்சு, எடுத்துட்டு கீழே தான் விழப்போம் தெரிஞ்சாச்சு. ஏன்னா எஃப்இஜி வந்து நைட்டு டேப் ஆயிடுச்சு. நைட்டு டேப் ஆனதால நம்மளால என்ட்ரி எடுக்க முடியல. ஆனா நம்ம டேப் ஆன எஃப்இஜினா எஃப்இஜி செல் எஃப்இஜி ட்ரெண்ட்ல தான் இருக்கும். 5000 இன்னும் ரீச் ஆகாம தான் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய 15 எஃப்இஜியை அங்க டேப் ஆயிட்டு இங்க வந்து முடியுது. அதை வச்சு எடுத்துட்டு கீழே வேறாம் ப்ரோ. ஃபுல்லா அக்யூமுலேஷன். இது மேனிபுலேஷன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த லோ தாண்டணும். இல்ல இந்த விக் வரையும் வச்சுக்கணும் வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. தாண்டும் போது தாராளமா இந்த எஃப்இஜிலாம் வந்து நம்ம என்ட்ரி போட போறோம். ஓகே, இந்த எஃப்இஜில ப்ரோ. ஏன் இந்த எஃப்இஜினா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற எஃப்இஜி ஆல்ரெடி டேப். நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப 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 முக்கியமானது. எனக்கு இது வரைக்கும் எக்ஸாம்பிள் மாட்டல, இங்க தான் மாட்டி சொல்றேன். இந்த கேண்டில் இது எஃப்இஜி தான் ப்ரோ. அந்த எஃப்இஜி மார்க்கெட் மேக்ஸிமம் வேலை செய்யாது. எந்த கேண்டில் 3 சேர்ந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் நல்லா கொடுத்துருக்கோம். நான் சொல்றது எல்டிஎஃப்ல அப்போது என்ட்ரி போறதுக்கு சொல்றேன். ஹெச்டிஎஃப் நான் கம்பேர் பண்ணல. இந்த 1, இந்த 2, இந்த 3 நல்ல எக்ஸ்பென்ஷன். எஃப்இஜி இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் இங்கே தான் ப்ரோ எடுப்பான். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கத்துக்கிட்டது. மென்டாரும் நிறைய பேர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதனாலதான் சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன இடத்துக்கு வந்து வந்து போக மாட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டான். இங்க டேப் ஆயிட்டான். 12:30 மணி, கரெக்டா 12:30 மணி. எங்க போயிட்டு எஸ்எல் வைப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க என்ட்ரி வைக்கிறேன்ல, தாராளமா எஸ்எல் இங்க தான் வைப்பேன். இந்த இடத்துல தான் வைப்பேன். இல்லைன்னே சொல்ல. $114 எனக்கு எஸ்எல் தான். அங்கதான் வைப்பேன். இது வரைக்கும் நான் டார்கெட் பண்ணுவேன். எனக்கு பண்ணும்போது 1:3 ஈஸியா கிடைக்குது. எனக்கு டார்கெட் முடிஞ்ச நேரம் 1:45 முடிஞ்சாச்சு. 1:45 முடிஞ்சிச்சு. நியூயார்க்லாம் எனக்கு தேவையே இல்லை. திருப்பி மேலே போயிட்டு கீழே தான் வந்திருக்கு. வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. கிடைச்சாச்சு. ஐஆர்எல் ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இஆர்எல்ல இருந்து ஒரு ஐஆர்எல் வரைக்கும் எடுத்துட்டேன். திருப்பி ஐஆர்எல் டு இஆர்எல் எடுக்கலாம். இப்போதைக்கு மணி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் தான் இருக்கணும். இப்போ உங்களுக்கு எதனா டவுட் இருக்கான்னு கேளுங்க. இது ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது ரெக்கார்டிங்கே உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், நாளைக்கு கிளாஸ்ல ட்ரேடை பற்றி கொஞ்சம் எடுக்கிறேன். 1 hour எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ரிஸ்க் ரிவார்டு, ப்ராஃபிட் அது இன்னும் கொஞ்சம் பேசலாம். அப்போ எனக்கு ரெக்கார்டிங் இல்லையா ப்ரோ, கிளாஸ் முடிச்சுட்டு விட்டுருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் நிச்சயமா உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்.
கம்பல்சரி இந்த மாதிரி ரெக்கார்டிங் வந்து என்னால் 5-6 ரெக்கார்டிங் கொடுக்க முடிஞ்சா கூட கொடுக்குறேன். ஸோ இது வந்து திட்டத்திட்டு நீங்கள் கட்டின 4000 ரூபாய் ஃபீஸை விட அதிகமான கண்டென்ட் கிடைக்குது. நான் இந்த நேரத்தில் என்னோட கிளாஸை ப்ரொமோட் பண்ணுறது நான் ஒருத்தன் தான் இருக்கேன், நான் தான் சொல்லி ஆகணும். ஓகேயா, நாளையோட கிளாஸ் முடியுது போங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஓகே, எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மார்க்கெட்ஸ்ல மாற்றி மாற்றி நான் ஆப்ஷன் செல்லிங் இந்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நிச்சயமா நான் வந்து வாரத்துக்கு ஒரு 2 மினிமம் 2 ட்ரேட் வீடியோ, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ட்ரேட் வீடியோ தரத்து நான் ரெடி பண்றேன். இதை தாண்டி அதுக்கப்புறம் நான் என்ன ட்ரேட் எடுக்கணும் நான் டெய்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா எனக்கு அந்த வேலையே கிடையாது. ஒரு நாளும் ஒரு 10 நிமிஷம் நான் எப்படின்னா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன், பயங்கரமா ட்ரை பண்றேன். இதுல எனக்கு பண்ண வேண்டிய ஒரே சப்போர்ட், நான் வந்து வீடியோ தருவேன்னு என்ன நம்பி இல்லாம நான் கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நான் கொடுக்குற ஸ்கிரீன்ஷாட் நாளைக்கு நான் வந்து டிஸ்கார்ட்ல எப்படி கொடுக்குறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி கூட காமிக்கிறேன். அதுல தெளிவா தான் கொடுக்குறேன். LKZ தான் லண்டன் கில் ஜோன், அந்த மாதிரிலாம் இருக்கும். OB வாட்டர் பிளாக், FEG ஃபேர் வேலி கிராப், IOFED இதெல்லாம் சும்மா ஷார்ட் ஃபார்ம்ஸ். அதுக்கு கூட நான் PDF ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஸோ எனக்காக வந்து வெயிட் பண்ணாம நீங்க உங்களோட ப்ராக்டிஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ரெக்கார்டிங்கு நான் இப்போ க்ளோஸ் பண்ணட்டா இல்லை உங்க டவுட்டோட சேர்த்து க்ளோஸ் பண்ணட்டா? உங்களுக்கு என்ன டவுட் இருக்கா? வேற டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல நான் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டா?